வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் ஸ்ரீதேவி பேசுறேன். நான் பேசுற சவுண்ட் எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? வணக்கம் மேடம். கேக்குதுங்க. சோழராஜன் வணக்கங்கம்மா, கேக்குதுங்க. குட் மார்னிங்ண்ணா. வணக்கம்ண்ணா. வெளிங்கிரிநாதன் அண்ணா வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ராஜ்கா. ராஜ் வணக்கம். நிர்மலா வணக்கம். நிர்மலா மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் குட் மார்னிங். எம்என் குமார். குட் மார்னிங்ண்ணா. எம்என் குமார் அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, எல்லாரும் கொஞ்சம் பிஸி ஆயாச்சு வேற வேற ஒர்க்ல. ஸ்கிரீன் வந்து ரெக்கார்டு போட்டுட்டேன் நானு. ஃபுல் ஸ்கிரீன் பண்ணணும், ஆனா அது மினிமைஸ்ட் ஆகுது. அதான் என்னன்னு தெரியல. சவுண்ட் கேட்கும். ஓகே. ஆக்சுவலி எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா ரெக்கார்டிங்ல எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு தான் ஃபுல்லா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். மேக் யுவர் வீடியோ ஃபுல் ஸ்கிரீன். ஓகே, குட். வெரி குட். வெரி குட் மார்னிங் எல்லாத்துக்கும். நான் தெரியறேன்னா என் சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்கா? எல்லாமே தெளிவா இருக்குதுங்க. கேக்குது மேடம். ஓகே மேடம். ஓகே. நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு காலை பொழுதுல உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி கொஞ்சம் வந்து பிஸி ஆயிடுச்சு. ஏன் பிஸி ஆயிடுச்சுன்னா, நான் இப்ப நேரடியாவே பேஷண்ட பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கோவிட் டைம்ல நான் நிறுத்தி வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு ஃபேமிலி கொஞ்சம் இஷ்யூ இருந்ததுனால நான் கோவிட் டைம்ல கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தேன். இப்ப வந்து மறுபடியும் பழைய மாதிரி அக்குவர்மா அப்படிங்கிற சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நவம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து ரெகுலரா பேஷண்ட் வருவாங்க. சண்டே வந்து நான் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு, அவளுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. அவளுக்கு வந்து ரொம்ப 3 இயர்ஸ் என்கிட்ட தான், என்னோட பேஷண்ட், ஃபேமிலி பேஷண்ட். அதனால அவளை பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய இதாகி போச்சு. அதனாலதான் இன்னைக்கு காலையில கிளாஸும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் இன்னுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் கரெக்டா எல்லாமே பண்ணிருக்கலாம். பிளான் பண்ணியிருந்தா எல்லாமே நான் நல்லா பண்ணிருக்கலாம். இருந்தாலும் நான் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா கான்செப்டுமே, எனக்கு தெரிஞ்ச எல்லா கான்செப்டுமே நான் உங்களுக்கு இது பண்றதுக்கு பார்ப்பேன். ஓகேங்களா? சரி, நல்ல தலைப்படியில உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இங்க ஒருத்தவங்க வராங்க. ஆனா என்னன்னா, இப்ப வந்து வியூன்னு ஒண்ணு இருக்குது, அதுக்குள்ள போனாதான் அக்செப்ட் பண்ண முடியும். அப்படி ஆயிப்போச்சு. ஓகே, வந்துட்டாங்க. விநாயகமூர்த்தி சார், குட் மார்னிங். லேட்டா வந்திருக்கீங்க. சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே. எல்லாம் சண்டே, எல்லாம் பிரைவசி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, இனி ஏதாவது வந்தாலும் நான் கண்டிப்பா உள்ள அலோவ் பண்றேன். ஓகே, நம்ம வந்து எப்போ முன்னாடி குருவை நினைக்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமக. இப்ப நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ங்கிறது ஆல் இன் ஆல், எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதாவது பிரபஞ்சத்தோட ரகசியத்தையே நம்ம படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இல்லையா? அப்போ ஹயக்ரீவரோட ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது வந்து எல்லா அந்த ஞானத்தை வந்து இழுத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு, உங்க வீட்டுல படிக்கிற குழந்தைங்களுக்கு யாருக்கானாலும் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க. 2 லைன் தான். உத்கீத பிரணவோத்கீத சர்வ வாகீஸ்வரேஸ்வர சர்வ வேதமயோ சிந்தைய சர்வம் போதைய போதைய. சர்வம் அப்படிங்கும் போது பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் ஃபுல்லாவே உள்ள இழுக்கிற மாதிரி உண்டான ஒரு மந்திரம். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. ஓகேங்களா? ஆம்பளைங்களுக்கும் எந்த தடையும், லேடிஸும் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஹயக்ரீவரோட மந்திரம். ஹயக்ரீவர்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவ வியாச முனிவர், அவங்க எல்லாம் வாழ்ந்த காலத்துல அவங்களும் மனுஷங்களா வாழ்ந்தவங்க தான். அவங்க வந்து எடுத்த இந்த மந்திரம். ஓகே, இப்ப மந்திரம் இன்னைக்கு வந்து மந்திரம் நான் வந்து ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் ஆக்சுவலி ஸ்ரீ வித்யா உபாசனை எடுத்து வந்து அதுல தீட்சை வாங்கி அதுல ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறேன். ஓகேங்களா? ஹம்சாம்பா அப்படிங்கிற பட்டம் வாங்கி இப்ப நான் பூஜையும் பண்றேன். பூஜை வந்து நான் முந்தி வந்து ஒரு கிரைட்டீரியால தான் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு நான் தீட்சை கிடைக்கணும்.
அப்போ ஒரு அளவுக்கு தான் பண்ணுவேன். இப்ப நான் என்ன பண்ணேன்னா என் கூட பிறந்த அண்ணன் அவங்க கிட்டயும் தீட்சை வாங்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்து அம்பாள்கிட்டயும் நம்ம வந்து தீட்சை வாங்கிட்டு இப்ப நான் வந்து பூஜை பண்றேன். பூஜை பண்ணும்போது என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா ஹீலிங் பண்ண முடியும். எனக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏன்னா நான் இப்ப மருத்துவத்துக்குள்ள வந்தாச்சு. ஸோ எல்லா பேஷண்ட்டையும் நான் நேர்ல பார்க்க முடியாது. இப்ப நேர்ல இருக்கிற பேஷண்ட் கூட எங்கேயாச்சும் ஊர்ல இருப்பாங்க. அவங்களுக்கும் நான் ஹீலிங் கொடுக்கணும்னா நான் இன்னும் பிரபஞ்ச சக்தியை இழுக்கணும். அப்ப அதுக்கு எனக்கு இந்த இந்த பிராக்டிஸும் இந்த யோகா இதெல்லாமே தேவைப்பட்டுச்சு. அதனால நான் அதை வந்து எடுத்து அதுல வந்து பூர்ணம் அடைஞ்சது எனக்கு அம்பாளுடைய மிகப்பெரிய ஒரு கருணைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஏன்னா அது ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். நான் சின்ன குழந்தையில இருந்தாலும் பூஜை எல்லாம் பண்ணுவேன். ஆனா ஹோமம் பண்ற அளவுக்கு நம்மள வந்து ஒரு குரு ஸ்தானத்துல அம்பாள் வந்து என்னை தேர்ந்தெடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது பிராக்டிஸும் நான் பண்றேன். நான் இப்ப வீட்டுக்கு மட்டும் தான் பண்றேன், வெளியே யாருக்கும் பண்றது இல்ல. எனக்கு அது ஒண்ணு வந்து டைம் இல்ல. ரெண்டாவது எனக்கு அது வந்து அது ஒரு எதுக்கு வெளியே போயிட்டு நம்ம வீட்டுக்கு நமக்கு எங்க அண்ணனுக்கு எங்க அக்காவுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் பர்சனலா. ஓகேங்களா? அதாவது எப்பயுமே நம்ம படிக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பம் நம்ம கோலம் அது வந்து நல்லா தலைச்சு வரணும். அப்புறம் தான் அடுத்தது. அதே மாதிரி இது வந்து எனக்கு எங்க அண்ணன் நல்லா ப்ரொஃபஷனலா பண்றாங்க. ஸோ அவங்களோடதுல நான் உள்ள போக எனக்கு இஷ்டம் இல்லை. நான் எனக்கு பர்சனலா எல்லாமே பண்ணிக்கிறேன். அதுமே அக்குவர்மா ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா என்னை நேர்ல தான் அணுகணும். ஏன்னா எனக்கு நேர்ல வந்தாதான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் எனக்கு கேளுங்க, ஏதாவது சந்தேகம்னாலும். அதுக்கப்புறம் மெயினா ஒரு விஷயம் சொல்றேன். இது வந்து எஸ்பி கிளாஸ். ஓகேங்களா? ஸோ என்னன்னா டிஸ்கஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நம்ம சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க என்ன கேக்குறீங்களோ அதைத்தான் நான் வந்து கிரியேட் பண்ணி நான் சார்ட்ட இருந்து பீனா மேடம், ராமூர்த்தி சார் எல்லாருமே வந்து சார் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? நீங்க சீனியர். ஆனா நீங்க வந்து எவ்வளவு தூரம் கேள்விகள் கேட்கிறீங்களோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு இதுல பத்தின புரிதல் வேணும், இதுல பத்தின புரிதல் வேணும் அப்படிங்கும் போது நம்ம அதை சார் ஸ்பெஷலைஸ் பண்ணி எடுப்பாரு. ஏன்னா சாரை பொறுத்துட்டு அவரு என்சைக்ளோபீடியா. அவருக்கு என்ன சப்ஜெக்ட தொட்டாலும் கரெக்டா அந்த ஞானத்தை ஏற்றி கொடுத்துருவாரு. ஏன்னா அவரு சித்தர் லெவல்ல போயிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து அவர் தொடவே முடியாது. நம்ம சீனியர் ஸ்டூடெண்ட்ங்கிறனால நம்ம அவரை தொட்டுட்டு இருக்கிறோம். மத்த இனி வரவங்களோட விஷயம் எல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நம்ம சீனியர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு போன் பண்ணா கூட சார் வந்து ஃபுல்லா நமக்கு வந்து இது பண்றாரு. ஆனா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட பாக்கியம் கிடைக்காது. சோ சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எஸ்பி கிளாஸ்லயும் சரி, அதே மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மருத்துவ ஜோதிடத்துலயும் சரி, இதுல வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ்ங்கிறத விட உங்களுக்கு என்ன தேவை, ஏன்னா நம்மளோட தேவைங்கிறது பறந்து விரிஞ்சு இருக்குது. சோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க கேளுங்க. கேட்கும் போது அதோட விடை அதை பத்தின கான்செப்ட் சார் கிட்ட இருந்து நான் எப்படியும் உங்களுக்கு நான் வந்து அந்த சப்ஜெக்ட் எடுங்க சார், இது பண்ணுங்க சார். ஏன்னா இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த இப்போ ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுத்தாங்க பிரசன்ன வகுப்பு. ஒண்ணுமே இல்ல, உள்ள வந்து கான்செப்டே இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா அத வந்து அத்தனை பேர் இது பண்றாங்க. ஆனா நம்ம சார் சொல்லி கொடுத்த அந்த பிரசன்னம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் கூட சொல்லி கொடுக்க மாட்டாரு. அவ்வளவு அக்யூரேட்டா சார் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ ஒரு 2 days பிஃபோர் கூட நான் வந்து ஒரு விஷயத்த ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் தான் எனக்கு போன் பண்ணி எனக்கு காலையில இருந்தே ஒரே பிரச்சனை. என்னன்னா இப்படி நீ பிரச்சனையே சொல்லாத, உனக்கு நான் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நான் ஒரு 3 விஷயம் சொன்னேன். ஆமா மேடம், கரெக்டா சொன்னீங்க. ஏன் அப்படி இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கும், நாளைக்கு 11 மணி வரை இந்த பிரச்சனை நீடிக்கும், அதுக்கப்புறம் உனக்கு அது சால்வ் ஆகும் பாரு அப்படின்னு. அதே மாதிரி அவன் வந்து மனநிலை மாறிச்சோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அக்யூரேட்டா டிரான்சிட்ல என்ன நடக்குது அத வந்து கிராப் பண்ணி புரிஞ்சுக்க கூடிய அந்த திறன்கிறது சாருக்கு ஈக்குவலா நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. சீனியர்ஸ் நம்மள சீனியர் ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்ம இவ்வளவு நாள் அவர்கிட்ட டிராவல் பண்ணி அந்த கத்துட்டு இருக்கிறோம். சோ
அந்த பிராக்டிஸை நீங்க இன்னும் நல்லா பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே ரெஃபர் பண்ணுங்க. டிஸ்கஷன் தான். நம்ம மாறி மாறி டிஸ்கஷன் பண்ணும்போது நமக்கு இன்னுமே இதுல வந்து நல்ல டீப்பா புரியும். உலகத்துல ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் வந்து டாக்டர் செக்ஷன்ல இருக்கிறேன், அக்குபஞ்சர் செக்ஷன்ல இருக்கிறேன். எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மீட்டிங், போட்டி இருக்கும், பொறாம இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களோட பிரச்சனை என்னன்னா ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற பொறுப்பு இருக்குது. சோ நாங்க வந்து இந்த மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். ஒரு ப்ராப்ளம்னா உடனே போன் பண்ணி சீனியர்ட்டையோ இல்ல அதை ஸ்பெஷலைஸ் பண்றவங்ககிட்டயோ நாங்க லிங்க் கேட்போம். சார் இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, பாயிண்ட் எப்படி சார் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டு அதை டிஸ்கஷன் வாங்கிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை காப்பாற்றி விடுவோம். அப்ப இதுல என்ன நான் மெயினா சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த நிமிஷம் இந்த உடம்பு விட்டு போறதுனால நம்ம ஸ்டூடெண்ட் தான். சோ வந்து அதை மைண்ட் செட்ல கொண்டு வரணும். நம்ம ஒரு ஒர்க் பண்றோம்னாலும் நமக்கு வந்து நம்ம இதுல வந்து பெரிய இதாயிட்டோம் அதாயிட்டோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம எதா ஆனாலும் ஒரு லெவல்ல தான் இருக்க முடியும். எல்லாமே கத்துக்கிட்டவங்கிறது இந்த உலகத்துல யாருமே கிடையாது. தெய்வம் தான் வரணும். தெய்வம் வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா கலியுகம் ஆகி போச்சு. அதனால தெய்வம் வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. சோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ நம்ம வந்து நிறைய டிஸ்கஷன் எடுக்கணும். நான் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பி கிளாஸ்ல ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க SP1 SP2 ரெண்டுலயுமே இருப்பீங்க. நீங்க நம்ம டிஸ்கஷன் எடுக்க நம்ம இது வந்து இன்னும் திதியோகரணத்தோட இந்த மெத்தடாலஜி, ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எப்பயுமே இப்படி தெரியுமா, கண்ணு இருக்கும்போது கண்ணோட அருமை தெரியாது. அந்த மாதிரி சார் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல அவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இது ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழிஞ்சு என் பையனோட ஒரு காலகட்டம் வரும்போதோ இல்ல உங்க பசங்க காலகட்டம் வரும்போது இது நின்னு பேசும். இப்ப கேபி சிஸ்டம் ஆகட்டும், இந்த மாதிரி இப்பதானே கேபி சிஸ்டம் அது இதுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த கேபி சிஸ்டம்ங்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது யாருமே மதிக்க மாட்டாங்க. அது ஒரு அவர் இந்த மெத்தடாலஜியா அவர் ரெடி பண்ணி நமக்கு தான் ஃபீட் பண்றாரு. சோ நம்ம அதுக்கு ரொம்ப வந்து அந்த ஹம்பிளும் அந்த ஒரு இதுவும், அது என்ன சொல்றது, இப்ப நம்ம ஒரு ஞானத்தையாப்பு வாங்குறோம். அவ்வளவு சீக்கிரம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்பா தவிர இந்த உலகத்துல ஒரு நல்ல குரு கிடைக்காது. அதே மாதிரி நம்ம சார் வந்து அப்பா மாதிரி எல்லாத்துக்குமே அவர் கைட் பண்றாரு. சோ நம்ம தான் வந்து அந்த ஒரு ஈகோ பார்க்காம ஒரு இது பார்க்காம நம்ம வந்து ஸ்டூடெண்ட், ஓகேங்களா, நம்ம இதுக்குள்ளார வந்துட்டோம். சோ நம்ம கேள்வி கேட்டு ரெஃபர் பண்ணி பேசி சண்டை போட வேண்டியது. அதனால ஒரு டிஸ்கஷன், சண்டை வேற டிஸ்கஷன் வேற. இது வந்து டிஸ்கஷன் தான் நான் சொல்றேன், ஓகேங்களா. அது வந்து நமக்கு ஆரோக்கியம் தானே தவிர அது வந்து புரிதல் கிடையாது. விவாதம் வரதான் நமக்கு அறிவுக்கு ஓங்கும். இந்த காலம் இல்ல, எல்லா காலகட்டத்தில இருந்துமே விவாதம்ங்கிறது ஆன்மீகத்துல நாடிய அதுதான். ஏன்னா ஒரு விவாதம் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் எழும்பும். அந்த கொஸ்டினை நோக்கி ஒருத்தர் பயணிப்பாங்க, அதுல இருந்து ரிசல்ட் எடுப்பாங்க, அது அடுத்த ஆளுகளுக்கு கொடுப்பாங்க. இதுதான் ஆன்மீகம். சோ வந்துட்டு எல்லாருமே இது கோஆபரேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, எல்லாத்துக்குமே இது இருக்குதுங்கிறது தெரியும். ஆனா சாரை இந்த அளவுக்கு பக்கத்துல தொடர்றதுக்கும் பக்கத்துல வர்றதுக்கும் நமக்கு மட்டும்தான் ஆண்டவன் வந்து அனுமதி கொடுத்துருக்கான். அந்த எனர்ஜி வந்து சாருக்கு வந்து அந்த வேவ் லென்த் வந்து இருந்தா மட்டும்தான் உள்ள வருவாங்க. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கலந்துக்கிட்டு வெளியே போயிட்டே இருப்பாங்க. நம்ம நினைச்சு எல்லாரும் உள்ள வர முடியாது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே என்னோட சீனியர்ஸ், வயசுக்கும் மூத்தவங்க. சோ எல்லாத்துக்குமே இது தெரியும். இருந்தாலும் நான் கோஆர்டினேஷனா சொல்ல வேண்டியது என்னோட கடமைங்கிறதுனால நான் இதை சொன்னேன். வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா நான் ரொம்ப நாள் கிளாஸ் வந்து இது பண்ணல. அதனால இப்போதான் மறுபடியும் கிளாஸ் எஸ்பி கிளாஸ் எடுக்கிறது. எனக்கு இந்த ஒர்க் இருந்ததுனால நான் ஒரு 2 months ஃபுல்லாவே இதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா போச்சு. இதை செட்டப் பண்றது, கிளினிக் செட்டப் பண்ண வேண்டியது, இதுக்கு செட்டப்ஸ் பண்றதுக்கே எனக்கு சரியா போச்சு. அதனாலதான் இது பண்ணல. நான் மேக்சிமம் இது உங்களுக்கு இல்ல, மேக்சிமம் என்னால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுவேன், ஓகேங்களா. ஏன்னா நீங்க வந்து இது உங்க வீட்டுல நீங்க என்ன ஒரு அக்கா மாதிரி, என்ன தங்கச்சி மாதிரி, எப்படி வேணாலும் நீங்க என்ன எடுத்துக்கலாம். நான் நியூட்ரலா தான் இருப்பேன், ஓகேங்களா. சரி, இப்ப நம்ம என்ன பத்தி நிறைய பேசியாச்சு, நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இப்ப வந்து சார் வந்து கடந்த கிளாஸ்ல எடுத்துட்டு இருந்தது எல்லாமே எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப போயிட்டு இருக்கிறது வந்து மருத்துவ ஜோதிடம். மருத்துவ ஜோதிடம் தான் இப்ப போயிட்டு இருக்கு. சீனியர்
சீனியர் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், ஜூனியர்ஸ் வந்து அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த செக்ஷன் அப்படி போகுது. இப்போ நம்ம அதை நோக்கியே பயணிக்கலாம். ஏன்னா இந்த மருத்துவம் அப்படிங்கும் போது நம்ம ஏன் வந்துட்டு இந்த மருத்துவத்தையும் ஒருத்தவங்க வர்றாங்க, யாரும் தெரியல. உள்ள வந்துட்டீங்களா சார்? தங்கை அண்ணன் கொஞ்சம் லேட்டு. குட் மார்னிங். நான் இவ்வளவு நேரம் என் புராணம் தான் பேசிட்டு இருந்தேன், இப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதனால பிரச்சனை கிடையாது, வாங்க வாங்க. ஓகே, சரி. நான் தெரியுறேன் எல்லாத்துக்கும், நான் தெரியும் தானுங்க? ஆமா தெரியுறீங்க, நல்லா தெரியும். சரி சரி, ஓகே. இப்ப வந்துட்டு நம்ம மருத்துவ ஜோதிடம், நம்ம ஏன் வந்து மருத்துவ ஜோதிடத்துல நிறைய கிளைகள் இருக்குது. வேத சாஸ்திரங்கள்ல ஜோதிடம்ங்கிறது ஒரு பார்ட் இல்லையா? வானவியலை பேஸ் பண்ணி எடுக்கிறது தான் ஜோதிடம். ஓகேங்களா? இந்த ஜோதிட கான்செப்டுக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு உள்ள கிளாஸ்ல பார்த்தேன். ஓகேங்களா? இப்ப வந்து மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டத்துல இருக்கிறதா பிண்டம். அண்டம்னா என்னது? அண்ட சராசரம். எல்லா பிரபஞ்ச சக்தியில என்ன இருக்குதோ, எதெல்லாம் வாட்டர் சைக்கிள் ஆயிட்டு இருக்கும், காற்று ஒரு சைக்கிள் ஆயிட்டு இருக்கும், அக்னி ஒரு சைக்கிள் ஆயிட்டு இருக்கும், ஆகாயம் ஒரு சர்க்கிள் ஆயிட்டு இருக்கும், வாயு ஒரு சர்க்கிள் ஆயிட்டு இருக்கும். இந்த 5 பஞ்சபூதங்களும் இந்த பிரபஞ்சத்துல சர்க்கிள் ஆயிட்டே இருக்கும். இந்த பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புலயுமே சர்க்கிள் ஆகும். இதனாலதான் கிளைமேட் சேஞ்சஸ் வரும்போது நம்ம உடம்புலயும் நிறைய மாற்றங்கள் வரும். அதே மாதிரி ஃபுட்லயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிளைமேட் இது எடுத்துக்காத, இந்த கிளைமேட் இத அவாய்ட் பண்ணு, இந்த டேஸ்ட் அவாய்ட் பண்ணு, இந்த கிளைமேட் இத வந்து சாப்பிடு அப்படிம்பாங்க. இப்ப கற்கடை கஞ்சின்னு சொல்லி இதுல சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்ல போனா கற்கடை மாசத்துக்கு மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சித்திர விவசாயி ஆடி மாசம் ஆடி கூழுத்துறது அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு வந்து வழிபடுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து அந்த டைம்ல அடுத்த வரக்கூடிய கிளைமேட் வந்து கூலிங் கிளைமேட் வரும். அதே மாதிரி உயிரினங்கள் வந்து என்ன ஆகும்னா உற்பத்திக்கு, அதாவது உயிரினங்கள் வந்து தன்னை இனப்பெருக்கத்துக்கு ரெடி பண்ணும். ஏன்னா உயிர்னா நம்ம மனுஷங்க மட்டும் உயிர் கிடையாது, எல்லா உயிர்களும், பறவைகள் ஆகட்டும், விலங்குகள் எல்லாமே உயிர்கள் தானே. இந்த உயிர்கள் அதிகமும் இனப்பெருக்கத்துக்கு உண்டான காலங்கிறது இந்த ஆடி முடிஞ்ச ஆவணில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கல்யாணம் வைப்பாங்க. ஆவணி மாசம் வந்து பாத்தீங்கன்னா பீக் மாசம், கல்யாணத்துக்குங்கிற பீக் மாசம். இந்த கார்த்திகை, மார்கழி கூட கன்சீவ் விட மாட்டாங்க. ஆனா கார்த்திகை, தை அதுல எல்லாம் வந்து கன்சீவுக்கு ரெடி பண்ணுவாங்க நம்ம மனுஷங்களை. ஆனா வந்து இதையே நம்ம உயிரினங்கள்ல பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மீன்ல இருந்து, ஏன்னா உயிரினங்கள் தோன்றினதே மீன்ல இருந்துங்கிறது ஒரு மெத்தடாலஜி சொல்லும். அப்போ அந்த மீன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, அவங்க புரட்டாசி மாசம், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாசங்கள்ல மீன் சாப்பிடக்கூடாது. ஏன்? மீன் வந்து அந்த டைம்ல இனப்பெருக்கத்துக்கு உருவாக்கும், தன்னை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும். அப்ப அந்த ரெடி பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நம்ம போயிட்டு அந்த மீனை புடிச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதோடைய இனம் வந்து குறையும். பொதுவாவே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பூரான்ல இருந்து எந்த உயிரையுமே கொன்னா அந்த பாவம் நமக்கும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் வருங்கிறது விதி. அதாவது இப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு, அதுக்குன்னு பாம்பை நம்ம அடிச்சு கொள்ளாமலே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆப்வியஸ்லி நம்ம அப்படிதான் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம சர்வே ஆகணும் போது ஒரு உயிரை கொல்லலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அத கொன்னுட்டோம், ஒரு பூரா வந்துருச்சு, பாத்ரூம்ல ஒரு பூரா வந்துருச்சு, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு விஷ கிருமிகள் வந்துருச்சுன்னா நம்ம சர்வே ஆகிறதுக்கு அதை கொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா அத கொன்னுட்டு அதுக்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரங்கிறத பண்ணிடணும். ஏன் சம்ஸ்காரங்கிறது பண்ணிடணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதுக்கு வாழ்நாள் இருந்திருக்கா, அதுக்கு ஆயுள் முடிஞ்சிருச்சா அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியாது. நம்ம தான் அதை கொண்டிருக்கிறோம்.
சோ அந்த கர்மாங்கிறது நம்மள வந்து வேலை செய்யும். இப்ப எங்க வீட்டுல இல்ல, பொதுவா எங்க பாட்டி தாத்தால சொல்லுவாங்க, வாராமலை இருக்கு இல்லையா, வீட்டுல வந்து வாராமலைய லேடிஸ் அடிக்க விட மாட்டாங்க. எங்க வீட்டுல 5 பொண்ணுங்க தான், அண்ணன் மாதிரிதான் செய்வாங்க. நாங்க செய்ய மாட்டோம், எங்களை செய்ய விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வாராமலையில வந்துட்டு குட்டி குட்டி பூச்சி இருக்கும், எது 8 கால் பூச்சி, அந்த மாதிரி பூச்சி இருக்கும். அந்த பூச்சியோட வீடுதான் அந்த வாராமலை. ஆனா வாராமலை இருந்துச்சுன்னா வீடு வந்து சுத்தமா இருக்காது, காற்று அசுத்த காற்று வரும், அதை கிளீன் பண்ணணும். ஆனா அது பெண்கள் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 8 கால் பூச்சியை கூட கொல்லக்கூடிய அந்த பாவம் நம்மள பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த சாதாரண பூச்சி 2 அறிவு தான் இருக்கும். பூச்சிக்கு வந்து 2 அறிவு தெரியும் இல்லையா? அப்ப இந்த 2 அறிவு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூச்சியை கூட கொன்னுனா நம்மளுடைய குலத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த பாடம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஏன் இந்த கார்த்திகை மார்கழி இதுல எல்லாம் நம்ம வந்து ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப வந்து பார்த்து கொண்டு சாப்பிடுற ஐட்டமா இல்லாம பச்சை காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஏன்னு இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கான்செப்ட் என்னன்னா, இப்ப மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஜோதிடங்கிறது வானவியல் சாஸ்திரத்தை தானே நீங்க வந்து எடுக்கிறீங்க. அப்புறம் ஜோதிடத்துக்கும் அந்த மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது தான் இப்ப நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டம் அப்படிங்கிறது தான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். சோ மருந்து பாதி மாந்திரிகம் பாதி அப்படிங்கறதோட, மாந்திரிகம்ங்கிறது கிடையாது ஜோதிடம். மாந்திரிகத்துல ஒரு கான்செப்ட் தான் ஜோதிடம். ஏன்னா முந்தைய என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகபட்சமும் சூட்சுமமா வந்துட்டு அந்த ஹீலிங், இதான் இப்ப ஹீலிங்னு சொல்றோம். அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸுக அந்த மாதிரி நம்ம தமிழ் ஆளுகள்லயே வந்து புரோகிதர்கள் மாதிரி ஒரு ஹை கேட்டகரியில இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பத்ரகாளி அந்த மாதிரி ஹையஸ்ட் ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய தேவதைகளை வந்து ஆவாகனம் பண்ணி அவங்க கட்டுக்குள்ள வச்சுட்டு அவங்க இந்த மந்திரம் எல்லாம் இது பண்ணி சுத்தி போடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் ஹீலிங் தான், அதுவும் ஹீலிங் கணக்குலதான் வரும். அப்ப என்னன்னா, ஒரு குழந்தை, ஒரு வளர்ற குழந்தை, இப்ப நம்மளும் குழந்தை தானே, எவ்வளவு பெருசானாலும் அவங்களுக்கு சூக்ஷமா இருக்கக்கூடிய ஒரு கெடுதலை வந்து அவங்க எடுத்து கொடுப்பாங்க. எப்படி எடுத்து கொடுப்பாங்க? ஒரு உயிர் சக்தியில அதை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா எலுமிச்சம்பழமோ குட்டையோ இல்லைன்னா கும்பளங்காவோ, ஏன்னா கும்பளங்காவுக்கு உயிர் சக்தி இருக்கு, ராஜகணின்னு சொல்ற எலுமிச்சம்பழத்துக்கு உயிர் சக்தி இருக்கு, முட்டைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, முட்டைக்கு உயிர் உள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் வருது. சோ வந்து அதுக்கு உயிர். இந்த மாதிரி பொருட்கள்னால அந்த சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய அந்த கெடுதலை இவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான் இவங்க. இப்ப நம்ம சார் சொன்னா நம்ம கேட்டுதானே ஆகணும், ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால. அந்த மாதிரி பத்ரகாளிக்கு கட்டுப்பட்டவங்க தான் வேதாளம், அந்த மாதிரி அடுத்தது வரும். இவங்கள கைவசப்படுத்தி தான் இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப சோ நம்மளை சுத்தின ஒரு சூக்ஷமா உடம்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்ப இந்த அண்டத்துல இருக்கிற விஷயம், இப்ப நீங்க வந்து நீங்க மற்ற கலாச்சாரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது திடீர்னு பார்த்தாங்கன்னா ஓடி போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹக் பண்ணுவாங்க, கை கொடுப்பாங்க. ஆனா வந்து நம்ம இந்தியர்கள் மட்டுமே எப்பயுமே வணக்கம் சொல்லுவோம். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வணக்கம் அப்படிங்கறது சொல்லுவோம். ஏன் வணக்கம்ங்கிறது சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஹக் பண்ணும்போது நம்ம உடலும் அவங்க உடலும், நம்மளோட சூக்ஷ்ம உடம்பும் அவங்க சூக்ஷ்ம உடம்பும் எனர்ஜி லெவல் வந்து மிங்கிள் ஆகும். ஓகேங்களா? அதனாலதான் வந்து ஹக் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு கை கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன் கை கொடுக்க மாட்டாங்க? கை அப்படிங்கறதுல நமக்கு வந்து மூளை நரம்புகளுடைய நிறைய விஷயங்கள் இதுல டச் ஆகும். கண்ணுக்கும் மூளைக்கும் கைக்கும் நிறைய நரம்புகள் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் வந்துட்டு கை கொடுக்க மாட்டோம். ஏன்னா கை கொடுத்தோம்னா இந்த நம்மளுடைய உள்ளங்கையும் அவங்க உள்ளங்கையும் சேரும் போது நம்ம எனர்ஜி வந்து அந்த சூக்ஷ்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து மிங்கிள் ஆகும். மிங்கிள் ஆகும் என்னன்னா, இப்ப வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு
நான் ஒரு உபாசனை எடுத்தோ இல்ல நான் ஒரு யோகா பண்ணி நான் வந்து ஒரு 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 பிராக்டிஸ் பண்ணி நான் வந்து இந்த பிரபஞ்சத்துடைய ஆகாஷ எனர்ஜிய உள்வாங்கி வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உள்வாங்கி நான் வச்சிருக்கிறேன். நீங்க வந்து வரீங்க. நீங்க வரும்போது வெறும் ஒரு 2 டிகிரி 3 டிகிரில இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்த உடனே கை கொடுத்தன்னா என் எனர்ஜியோட நிறைய எனர்ஜி உங்களுக்கு பாஸ் ஆகும். ஏன் பாஸ் ஆகும்னா என்கிட்ட குட் இருக்குது, அது பாஸ் ஆகும். ஆனா இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா ஏன் குட்டை விட உங்கள்கிட்ட பேட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பேட் எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் வந்து எனர்ஜி டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு சொல்றது. இதனாலதான் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா டாக்டர்ஸுகளும் சரி ஒரு ஒரு பர்டிகுலர் தூரத்துலதான் வச்சு பேஷண்ட்டுகளுக்கு வந்து இது பண்ணுவாங்க, ஒரு ஐடியாஸ் சொல்லுவாங்க, இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க, இந்த மாத்திரை பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்புறம் பல்ஸ் பார்த்து பாக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த தொடருது அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமா அவங்க வந்து வாயில சொல்லி அவங்கள வந்து கரெக்ட் பண்றதுதான் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அதிகபட்சமும் பாக்குறது நெகட்டிவ் எனர்ஜி ஆன ஆளுகளை தான் நம்ம நிறைய பார்ப்போம். ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 20ல இருந்து ஒரு 60 பேஷண்ட்ங்கிறது நம்ம பார்த்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்ப அவங்களோட எனர்ஜி எல்லாம் நம்ம கிட்ட இன்டேக் பண்ண என்ன ஆகும்னா நம்மளோட அந்த பாசிட்டிவ் குறையறது மட்டும் இல்ல, நம்ம நெகட்டிவ் ஆயிடும், நம்ம உடம்புல ப்ராப்ளம் வரும் தான். இதுதான் எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். இதனாலதான் வந்து நம்ம படுத்து தூங்கும் போதும் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் மினிமம் ஒரு 3 அடி கேப்பு, 2 அடி கேப்பு, மினிமம் 2ல இருந்து 3 அடி கேப்புங்கிறது நம்ம தூங்கும் போது இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தூங்கும் போது நிறைய மாற்றங்கள் நம்ம உடம்புல நிகழும். எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நீர், ஆகாய சக்தி, இந்த 4 சக்திகளும் ஒர்க் அவுட் ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா ஆகாய சக்திங்கிற அந்த தெய்வ சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தி மட்டும் விதிக்கு கட்டுப்பட்டது. விதிக்கு கட்டுப்பட்டதுன்னா இப்ப நானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா எனக்கு ஒரு விதி எழுதி வச்சிருப்பாங்க, அது தாண்டி நான் ஒரு நாள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ அந்த விதிக்கு வந்து அந்த ஆகாஷ தத்துவம், அந்த ஆகாஷ எனர்ஜிங்கிறது எப்போ என்னோட சிம் கார்டு மீன்ஸ் என்னுடைய அந்த விதிக்கு எப்போ வந்து இழுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தூங்கும் போது மட்டும்தான் இழுக்கும். இதனாலதான் வந்து தூக்கம் தி மோஸ்ட், சாரே சொல்லியிருப்பாரு, தூக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாப்பிடலைனாலும் பரவாயில்ல தூங்கணும். அப்ப நம்ம எல்லாரும் சொல்லுவோம் நாங்க தூங்குதான் மேடம் செய்யறோம். ஆனா தூங்கினா மட்டும் பத்தாது, ஆழ்ந்த தூக்கம் வேணும். ஆழ்ந்த தூக்கம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னா தூக்கத்திலேயே வந்து நிலைப்பாடுகள் இருக்குது. தன்னை மறந்த தூக்கம் அப்படிம்பாங்க. அந்த தன்னை மறந்த தூக்கத்துலதான் மூளை வந்து நல்ல ஆக்சிஜனை வந்து ஆகாசத்துல இருந்து இழுக்கும். இப்ப நம்ம சொல்லுவோம் நானே சுவாசிக்கத்தான் செய்யறேன், அப்போ வந்து ஆகாசத்துல இருக்கக்கூடிய அந்த சுவாசத்துக்கு மட்டும் என்ன அவ்வளோ இது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆக்சிஜன் இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், ஆக்சிஜன் வந்து நம்ம 100% இழுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா. ஆனா நம்ம வந்து முழுக்க ஆக்சிஜனை வந்து இழுக்கணுமா? கிடையாது. ஏன்னா எவ்வளவு பெரிய சிட்டியா இருந்தாலும் அங்க வந்து ஏர் பொல்யூஷன்ங்கிறது நடக்கத்தான் செய்யும். சோ நமக்கு கரெக்டான ஆக்சிஜன்ங்கிறது கிடையாது. ஆக்சிஜன்ல நிறைய நைட்ரஜன் மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்க இப்ப வண்டி வாகனத்துல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா முந்தியெல்லாம் வெறும் ஏர் அப்படின்னு போட்டு ஏற்றிருப்பாங்க, இப்ப வந்து நைட்ரஜன் போட்டு ஏற்றுவாங்க. ஏன்னா நைட்ரஜனுக்கு வந்து டென்சிட்டி ஜாஸ்தி. சோ அவங்க வந்துட்டு நைட்ரஜனுக்குன்னு ஒரு தனியா ஒரு மிஷினை வச்சு இப்ப கம்ப்ரஸர் வச்சு வண்டி வாகனத்துக்கு எல்லாம் நைட்ரஜனை ஏற்றான். ஏன்னா அது வந்து இன்னும் அதோடைய கால அளவுங்கிறது கொஞ்சம் டைம் எக்ஸ்டர்ன் ஆகும். அதே மாதிரி நமக்கு ஆக்சிஜன்ங்கிறது நல்ல பியூர் ஆக்சிஜன் வேணும். எங்க கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல நம்ம உடம்புல எப்படி சூக்ஷ்ம உடம்பு இருக்குதோ அதே மாதிரி நம்மளோட பூமிக்கும் இந்த ஆகாசத்துக்கும் உண்டான
ஒரு லேயர் இருக்கு. அட்மாஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கு. ஓகேங்களா? அந்த லேயர்ல அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நம்ம பூமி இப்படி சுத்தி வரும்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த இந்தியாவுக்கு அட்மாஸ்பியர் ரொம்ப பக்கமா வரக்கூடிய டைம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது 4 to 6. ஓகேங்களா? 4 to 6 அது முன்ன பின்ன மாறும். நம்ம எழுதி கொடுக்க முடியாது இல்லையா? அது கொஞ்சம் கால அளவுகள் மாறும். ஆனா 4 to 6 இதத்தான் வந்து மூதாதையர்கள் வந்து என்ன சொல்லி வச்சிருந்தாங்கன்னா 4 to 6க்குள்ளார எந்திரிச்சு படி, அப்ப வந்து சரஸ்வதி கடாட்சம் உனக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம தூங்கும் போது நம்மளுடைய மூச்சு வந்து ஓரளவுக்கு தான் இழுக்கும். இதுவே நம்ம வந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம மூச்சு இழுக்கக்கூடிய தன்மைங்கிறது அதிகமாகும். அதனாலதான் மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி இதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் நாடி. இதெல்லாமே இந்த நாடியில இருந்துதான் எல்லா விஷயமுமே ஒவ்வொன்னா அடுத்தடுத்த சூக்ஷமத்துக்கு போகும். சோ உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியல, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ரொம்ப டெய்லி எல்லாம் தியானம் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாலும் காமா எதை பத்தி யோசிக்காம ஓ இப்படி மூச்சை இழுத்துட்டு மூச்சை விடணும். இந்த ஓம் அப்படிங்கிறது இந்த பிரணவ மந்திரம். ஏன் பிரணவ மந்திரம்? இது உயிர் மந்திரம். இப்ப உலகமே வந்து ஒளியும் ஒளியிலாலதான் இந்த உலகமே இருக்கிறதே ஒளியும் ஒளியும் தான் இல்லையா? இப்ப வெளிச்சமும் நான் பேசுறதும் உங்களுக்கு கேக்குதுன்னா இந்த ஒளிக்கு தான் ரொம்ப பவர் அதிகம். அப்ப இது வந்து ஒரு டூல். இந்த உடம்பு இது ஒரு டூல். இந்த டூல்ல இருந்து எனக்கு இங்க பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சக்தி எனக்கு இழுக்கணும் அப்படின்னா நான் இந்த பிரணவ மந்திரத்தை என்ன பண்ணணும்னா அப்படியே சொல்லணும். சொல்லி காற்றை இழுக்கவும் வேணும், காற்றை விடவும் வேணும். ஓகேங்களா? இதத்தான் ஓ ஓ கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும். எதுக்குன்னா அந்த அப்படிங்கிறது உள்ள வச்சிருக்கிறது, டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறது. ஏன்னா நீங்க டெபாசிட் வச்சிருந்தாதான் உள்ள செத்து போன செல்கள் வந்து உயிர்ப்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, டெய்லியுமே வந்து நம்ம செல்கள் வந்து ரினிவல் ஆகும். அதுக்குதான் நம்ம தூங்கி எழுந்திருக்கும்போது நம்ம பிரிஸ்கா இருக்கிறது. நம்ம பிரிஸ்கா இருக்கிறது என்னது? ஸ்பிளீன் வந்து பலப்படும். யாருக்கு வந்து ஸ்பிளீன்னா மண்ணீரல். ஓகேங்களா? யாருக்கு வந்து மண்ணீரல் வந்து சக்தி குறையுதோ, உயர் சக்தி குறையுதோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய அந்த அந்த காலையில எந்திரிச்சு மற்ற எனர்ஜிய வந்து ரிசீவ் பண்றதுக்கும் அதை விடுறதுக்கும் உண்டான ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால ஏன்னா ஸ்பிளீன் அப்படிங்கிறது மண்ணீரல். மண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அந்த மண்ணீரல் வந்து சக்தி பட்டு இருந்தா மட்டும்தான் மற்ற சக்திகளை அந்தந்த டயத்துக்கு வாங்கி வெளிவிட முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க எல்லாருமே வந்துட்டு அனுபவம் கூட பட்டிருப்பீங்க. கரெக்டா எனக்கு இந்த டைம் ஆகும்போது லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு, இந்த டைம் ஆகும்போது எனக்கு டயர்ட் ஆகுது, இந்த டைம் ஆகும்போது எனக்கு வந்துட்டு ஒரு அப்நார்மலா ஒரு மென்டலி நான் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி, ஏதோ ஒரு ஏக்கம், அந்த மாதிரி மனசுல மனபலம் வந்து நான் இழக்கிறேன். அப்படி இந்த 24 ஹவர்ஸ்ல ஏதோ ஒரு டைம் வந்து உங்களுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அந்த டைமை நீங்க நோட் பண்ணுவீங்க. ஏன்னா நான் இனி அடுத்த கிளாஸ் வரும்போது எப்படி இயங்குது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வந்து அந்த இயக்கத்துக்கு நம்ம வந்து எப்படி நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். அப்ப வந்து நீங்க இந்த ஜோதிடம், நம்ம ஜோதிட திதியோ கர்ணமும் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த மருத்துவத்துக்கும் எவ்வளவு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம வந்து ரிசல்ட் எடுத்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு தான், அதுக்குதான் நான் வந்து சொல்றது. இப்ப நீங்களும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் இத வந்து கரெக்ட் பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு குழந்தை இருக்கு, திடீர்னு வாமிட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க, டென்ஷன் ஆகி
ஒரு மெடிசின், உடனே இங்கிலீஷ் மெடிசனை தூக்கி அள்ளி வீசுவாங்க. அது என்ன பண்ணும்? நம்ம மெயினா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தயவு செய்து சின்ன சின்ன காயத்துக்கு, அதாவது நான் வந்துட்டு கீழே விழுந்துட்டேன், எனக்கு பெயினா இருக்குது, ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்துச்சுன்னா உடனே இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போய் மெடிசின் வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க பக்கத்துல இருக்கிற டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தான் போவீங்க. உங்களுக்கு விழுந்துட்டீங்க, அதுல இருந்து நம்ம ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு தான் போவீங்க. ஆனா அங்க என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இன்ஜெக்ஷன் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா நர்வஸ் சிஸ்டம் வந்து அதிகமா பாதிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையா அது 3 டேஸ்ல என்ன மாற்றம் வருது. ஆனா இதே நீங்க இங்கிலீஷ் ஒரு 3 டேஸ் கழிஞ்சு நீங்க போகும்போது அது சாதாரண நிலைமைக்கு வந்திருக்கும். இப்ப நான் வந்து பர்சனலா ஒரு விஷயம் சொல்றேன். 2012ல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல வந்து எனக்கு முட்டியில இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து கிழிஞ்சிருச்சு. வலது முட்டியில இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்ச உடனே நான் வந்துட்டு அது அப்ப இது பண்ணல, கட்டிட்டு நான் ட்ரெயின்ல மூவ் ஆகி வந்துட்டேன், ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்ததுக்கு வலின்னு சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதே ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னதே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ணணும்னா அப்போ நான் வந்து அக்குபஞ்சர்லாம் படிக்க கிடையாது. ஆனா என் வீட்டுக்காருக்கு நல்ல மெடிக்கலி நல்ல நாலேஜ் உண்டு. அவர் என்ன சொன்னாரு, இல்ல ஆபரேஷன் எல்லாம் பண்ண வேண்டாம், உடம்புல இதுவரை கை வச்சதே கிடையாது, ஆபரேஷன் பண்ண வேண்டாம், நீங்க மெடிசின் அந்த மாதிரி கொடுத்து ரெக்கவரி பண்ணுங்க. இல்ல அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல கண்டிப்பா 15 டேஸ் ஆவது அவங்க இங்க படுத்தாகணும், இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆபரேட் பண்ணி அந்த ஜவ்வை வந்து இது வச்சாகணும். நாங்க அங்கிருந்து வெளியே வந்துட்டோம். அவரை எனக்கு வெளியே கூட்டு விட்டாரு. ஆனா நான் வரும்போது நொண்டி நொண்டி தான் வந்தேன். நான் வெளியே வந்தது அப்புறம் மறுபடியும் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணா, அதே ஆர்த்தோ டாக்டர். அவங்களும் என்ன சொன்னாங்க, இல்ல ஆபரேஷன் தான் பண்ணணும் ஓகேன்னு சொல்லி வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு நீங்க ஒண்ணுமே நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, எனக்கு அப்ப இருக்கிற அறிவுக்கு அப்ப எங்க அம்மா உயிரோடு உண்டு. அப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்க, ஒண்ணும் இல்லாடி நீ முட்டு குடுங்குற எண்ணெய் வாங்கி துணியை போட்டு கட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடு, சாப்பாடெல்லாம் செய்யறது நிக்கிறது எல்லாம் பண்ணாத, கொஞ்சம் நீ பாத்துக்கோணும். ஆனா அது பண்ணதுக்கு அப்புறம் நான் இப்ப நார்மலா அது ஒரு 15 டேஸ் 20 டேஸ்க்கு ரெகுலரா நான் பண்ணினேன், பிராக்டிஸ் பண்ணி இப்ப நான் நடக்கிறேன். ஆனா இதேவும் நான் அன்னைக்கே கை வச்சிருந்தாங்கன்னா, அதாவது ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு என் முட்டோட நிலைமைங்கிறது வேற. ஏன்னு கேட்டீங்கன்னா 2012ல இப்ப வந்து 2013 13 வருஷம் நான் ஒரு ஆபரேஷன் பண்ணா அது சம்பந்தப்பட்ட மெடிசின்ஸ், அதுக்கு அடுத்த கேட்டகரி. இப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணா அதோட நிக்காது வண்டி. நம்ம எல்லாம் நினைச்சுக்குவோம் ஆபரேஷன் பண்ணா பிரச்சனை முடிஞ்சதுன்னு. ஆனா அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்தா நீங்க ஒரு பேஷண்டாவே மாறுவீங்க. நீங்க இயற்கையில இருந்து இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல்ங்கிறது உங்களுக்கு போயிடும். போனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு நார்மலா ஒரு பேஷண்டா தான் நம்ம மாறுவோம். அப்ப ரெகுலரா மெடிசின் எடுக்க எடுக்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தானா சுருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், சக்ராஸ், இது எல்லாமே வந்து பாதிக்கப்படும். இதுதான் வந்து இங்கிலீஷ் மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு மெடிக்கலை பத்தி நிறைய அந்த உள் ரகசியங்களும் சூட்சமங்களும் தெரியும். சோ டியர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனாலயும், உங்க மேலயும் உங்க குடும்பத்துக்கு மேலயும் எனக்கு ஒரு நல்ல அக்கறை இருக்கிறதுனாலயும் நான் இதை உங்களுக்கு சொல்றேன். அல்லாம வந்துட்டு எனக்கு இது ஒரு பெரிய செக்டர். நான் இப்ப பேசுறேன் அப்படின்னா அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ங்கிறதுனால பேசுறேன். வெளியே நான் பேச முடியாது. பேசினா எனக்குன்னு கேஸ் குண்டாமெட்டின் எல்லாம் வரும். ஓகேங்களா? ஆனா அதிகபட்சமும் இங்கிலீஷ் மெடிசினுக்குள்ளார போகாம ஏன் அப்ப நீங்க கேட்பீங்க, அது ஒரு மெடிசின் தானே, நம்ம ஏன் அதுக்கு போக கூடாது? அது வேணுமான்னு கேட்டா வேணும், எமர்ஜென்சிக்கு வேணும். எமர்ஜென்சினா உயிரை வந்து காப்பாற்றக்கூடிய நிலைமை வரும்போது நம்ம அங்க எடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா ரெகுலரான வாழ்க்கைக்கு தயவு செய்து போகாதீங்க. அதுக்கு என்னோட பர்சனலா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு ஒரு குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தை அட்மிஷனுக்கு வரும்போது அந்த குழந்தை வந்து நல்லா பிறந்த குழந்தை, எனக்கே தெரியும். ஒரு ரொம்ப நெய்பர் தான், அவங்க மார்வாடிஸ், ஹிந்தி ஆளுங்க. அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னா ஒரு இது ஃபிக்ஸ் மாதிரி வந்துச்சு. ஃபிக்ஸ் மாதிரி வரவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டாக்டர்கிட்ட போய் இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட எல்லாம் பயந்துக்குவாங்க தானே, சின்ன குழந்தைங்கள ஒரு ஃபிக்ஸ் வந்தானா பயந்துருவாங்க தானே. உடனே கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிருக்காங்க.
ஆனா அவன் செய்ததுதான் தப்பு, இவங்க தப்பு கிடையாது. ஏன்னா இவங்க அவேர்னஸ் கிடையாது. பேரண்ட்ங்கிறவங்க தான் குழந்தை உயிரை காப்பாத்துறதுன்னு எந்த பேரண்ட் பார்ப்பாங்க. ஆனா டாக்டர் செய்தா மிகப்பெரிய தப்பு. என்னன்னா அந்த பச்சை குழந்தைன்னா ஒரு வயசும் 3 மாசமும் இருக்கும். ஒரு குழந்தை 1.25 வயசு குழந்தை. அந்த குழந்தையோட நர்வஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்கும்? வெறும் முடி அளவு தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹெவியான டோசேஜ் கொடுத்துட்டாங்க. ஹெவியான டோசேஜ் கொடுத்து அந்த குழந்தை என்னாச்சுன்னா அது வர அதோடைய தன்மை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். 3 மாசத்துல கவர்றது, 5 மாசத்துல நிமிர்றது, 7 மாசத்துல உட்கார்றது, இதெல்லாம் பண்ணினாதான் அந்த குழந்தை வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்குதுங்கிறது அர்த்தம். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து 1 வயசு வரை ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த 1 வயசு கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் அந்த குழந்தை தெய்வ குழந்தையில இருந்து நம்ம குழந்தைய ஆகுங்கிறது கணக்கு. 5 வயசுக்கு மேல ஆனாதான் அந்த பாலாரிஷ்டங்கிறது முடிஞ்சு சாதாரண கணக்குக்கு வருவாங்கங்கிறது ஒரு கணக்கு வரும். அந்த கணக்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஏன் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாச்சுன்னா, ஃபிக்ஸுங்கிறது ஏன் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து குழந்தை பிறக்கும் போது, இது நான் ஒரு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா தெரியல. குழந்தை பிறக்கும் வரைக்கும் அந்த குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட மூச்சுங்கிறது அம்மா கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த மூச்சு, அந்த ஆக்சிஜன் தான் குழந்தைக்கும் போகும். ஓகேங்களா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்ப்பிணிக்குமே வந்து பிரஷர் அதிகமா தான் இருக்கும், கம்மியா இருக்காது. அதிகப்படியான பல்ஸும் அதிகப்படியான பிரஷரும் இருக்கும். ஏன்னா 2 உயிருக்கு தேவையான அந்த காற்று, அந்த ஆகாச சக்தியை பிரபஞ்சத்துல இருந்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப இந்த உடம்பே வந்து ரொம்ப சூட்சமானது, அழகானதும் கூட. அது என்ன பண்ணும்னா அதிகபட்சமும் இந்த அம்மாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த உயிர் சக்தி, அந்த 10 பிராணாய சக்திய குழந்தைக்குதான் மாற்றி கொடுக்கும் ஒவ்வொரு டைம்ல. அப்ப இது என்ன ஆகும்னா குழந்தை வெளியே வந்த உடனேயே என்ன ஆகும், இந்த லங்ஸும் ஹார்ட்டும் இது வந்து கிளிக் ஆகணும். கிளிக் ஆகி பிட்யூட்டரி சிறப்புல இருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து இங்க வந்து மிங்கிள் ஆகணும். இப்படி டக்குன்னு அடிக்கும். இதெல்லாம் வந்து பெரிய எம்டி கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா நீங்க எல்லாருமே நல்லா படிச்சவங்க உங்களுக்கு அந்த அனாட்டமி பத்தி ஓரளவுக்கு புரியுங்கிறதுனால தான் நான் சொல்றேன். இப்ப இந்த கிளிக் ஆகும் இல்லையா, இந்த கிளிக் ஆகுறது போது அவங்க வந்து மூச்சு இப்படி இழுக்கும், அது அழுகும். அது ஏன் அழுகுதுன்னா அப்ப வந்து சரியான வலி அதுக்கு இருக்கும். அந்த வலிதான் அந்த அழுகும் போது அந்த மூச்சு இழுக்கும். இதுல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், தலைகீழா காலை பிடிச்சு அடிச்சு யூபி 17 நாங்க எங்க அக்குபஞ்சர்ல வந்து எங்க பாயிண்ட் நாங்க அமுத்தி கொடுப்போம். அமுத்தி கொடுக்கறதுன்னா அந்த முடிச்ச வந்து இழுத்து கொடுக்கறது, அந்த நரம்பு இருக்கக்கூடிய முடிச்சு. இப்ப நீங்க கரண்ட் வர்ற மாதிரி, கரண்ட்ல 2 ஒயருக்கு வந்து ஒரு பம்பிள்ஸோ இல்ல ஒரு காற்றோ ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா, ஒரு தடை வந்துச்சுன்னா அது நம்ம எடுத்து கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நாங்க பாயிண்ட் அந்த முடிச்ச வந்து எடுத்து கொடுப்போம். அந்த எடுத்து டக்கு 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 டக்குன்னு அடிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி வந்து டக்குன்னு மூளைக்கு பாஸ் ஆகி மூளைக்கு வந்து அது வந்து உயிரா, அதாவது அது சத்தம் போடும் இல்ல அழுகும் சத்தமா அழுகும். கண்ணு திறக்குதும் இல்லையோ அழுதுட்டாலே நமக்கு குறைச்சோம். ஏன்னா அதுக்கு உயிர் வந்தாதான் நமக்கே உயிர் வரும். அது வரை பயமா தான் இருக்கும் எங்களுக்கும். அந்த மாதிரி இப்ப நான் சொன்னது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த குழந்தை இப்ப நான் 1 வயசு 3 மாசம் ஆன குழந்தை இருக்கு இல்லையா, இந்த குழந்தைய பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அந்த குழந்தை பிக்ஸ் ஆகி அவங்க கூட்டிட்டு போய் அந்த டாக்டர் பாக்குறதுக்குள்ள அந்த குழந்தை வந்து தூங்கிருச்சு. தூங்குற குழந்தைக்கு பல்ஸ் பார்த்து இந்த டாக்டர்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும் தானே. ஆனா பல்ஸ பார்க்காம என்ன பார்க்காமே தெரியல, அவன் பாட்டுக்கு வந்து நல்ல இன்ஜெக்ஷன் ஏத்தி விட்டான். அந்த இன்ஜெக்ஷன் ஏத்துனதுல என்ன ஆச்சுன்னா, இந்த பிக்ஸ் வந்தது எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். பிக்ஸ் வந்தது எதுக்குன்னா இந்த லங்ஸும் ஹார்ட்டும் குழந்தை பிறக்கும் போது கிளிக் ஆகும். ஆனா இந்த கிளிக் ஆகுறதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா 5 வயசுக்கு உள்ளார பிக்ஸ் வரும். பிக்ஸ் வரும்போது பயந்துக்காதீங்க, பிக்ஸ் வரும். பிக்ஸ் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹார்ட்டோட எனர்ஜியும் இந்த லங்ஸோட எனர்ஜியும் மூளைக்கு வந்து ஒரு பிரஷர் இப்படி கொடுக்கும் போது
நர்வஸ் சிஸ்டம்ல கிடுகிடுன்னு ஆடும். இதுதான் ஃபிக்ஸ். இந்த ஃபிக்ஸ் வந்து நின்று அவங்க தூங்கி எந்திரிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த சர்க்குலேஷன், அந்த எனர்ஜி சர்க்குலேஷன் கரெக்டா போகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஆஸ் எ டாக்டர்ஸா இருந்தாலும், ஆஸ் எ பேரண்டா இருந்தாலும், மேடம் ஃபிக்ஸ் வரும்னு நாங்க என்ன மேடம் பார்க்கவா முடியும்? ஆனா அதுல என்ன தப்புனா, அவன் இன்ஜெக்ஷன் போட்டது ஒரு தப்பு. அடுத்த தப்பு என்னன்னா, ஹெவி டோசேஜ் மெடிசின் கொடுத்து அவன் வந்து அந்த குழந்தை 1 வயசு 3 மாசத்துல அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல இப்போ அந்த பையன் இருக்கிறான். 13 வயசு ஆகுது. அவனுக்கு வந்துட்டு ஆட்டிசம். நல்லா இருப்பான். பிராமண பையனாட்டம் நல்ல நிறமும் ஆளு சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பான். அவன்லாம் பெருசாக நல்லா வருவான். ஆனா ஆட்டிசம் ஆயிடுச்சு. ஆட்டிசம்னா மூளைக்கு போகக்கூடிய அந்த எனர்ஜி லெவல்ல வந்த பிரச்சனை. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகமே இப்ப நான் சொல்லல, இது டாக்டர்ஸோட குழுக்கள் சொன்ன விஷயத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பிரபஞ்சமே வந்து ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நம்ம சாப்பிடுற ஃபுட்டும், நம்ம சாப்பிடுற மருந்தும், நம்ம சாப்பிடுற தண்ணி குடிக்கிறதும், இந்த தண்ணி, ஃபுட்டு, காற்று, இந்த 3ல தான் நான் வாழ்றேன் அப்படிங்கிறது நம்ம நினைப்பு. ஆனா நான் அது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காவே இந்த 5 பிரபஞ்ச சக்திய இந்த உடல் வந்து இந்த உடல்ல இருக்கக்கூடிய 10 உயிரும் உள்வாங்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் நீங்க சாப்பிடலைனாலும் நீங்க உயிரோடு தான் இருப்பீங்க. சாப்பிடலைனாலும் அந்த உயிர் சக்திங்கிறது நமக்கு மற்ற இடத்துல இருந்து கிடைக்கும். நமக்கு ஃபுட்டுங்கிறது நம்ம சாப்பிடுற ஃபுட்டு, மண்ணுல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி, இது இல்லைன்னா நீர்ல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி, அப்புறம் அக்னில இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி, இது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 5 சக்தி நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஏன்னா நமக்கு நம்ம குழந்தைங்களும் அடுத்த தலைமுறையும், ஏன்னா 3வது தலைமுறையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய ஒரு ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அப்ப அவங்களுக்கும் நம்ம வந்து இது இப்படித்தாப்பா வரும் இப்படி சொல்லி புரிய வைக்கணும். ஏன் சொல்றேன்னா, ரொம்ப இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா அழிஞ்சு போன விஷயங்கள். இப்போ பிரசவம், இப்ப எங்க அண்ணன் பொண்ணுக்கு நான் பிரசவம் பாக்குறதுக்குள்ள ரொம்ப படாத பாடுபட்டேன்னா, அவளே டாக்டர், அவளை சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள அவ வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறான். நம்ம சொல்ற எந்த விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். அத வந்து என்னன்னா, அவ இங்கிலீஷ் டாக்டர். அப்ப அவ வந்து சாதாரண எங்களுடைய அந்த கல்ச்சரல் வந்து அவ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். இத வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும். நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சரக்கு நல்ல சரக்கு. பிரசவத்துக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. பிரசவ வலி வந்தாச்சுன்னா வந்துட்டு அதுக்கப்புறமா பெற்றதுக்கு அப்புறம் அந்த உடம்ப இப்படி எல்லாம் குழந்தைய எப்படி பாதுகாக்கணும், அம்மாவை எப்படி பாதுகாக்கணுங்கிற சிஸ்டம் இருக்குது, அந்த மெடிசின் இருக்குது. இது எல்லாமே ப்ராப்பரா நம்ம எடுக்கும் போது நம்மளும் நம்ம உடம்பு நம்ம குழந்தை அப்படிங்கிறது நல்ல ஒரு, ஏன்னா குழந்தைய வந்து வயிற்றுல கருவுல இருக்கும் போதே இன்ஜெக்ஷன் ஏத்துறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமை தான், வேற வழி இல்ல. ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஏத்துனா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது அதிகபட்சம் அம்மாவை தான் பாதிக்கும், குழந்தைய அவ்வளவு சீக்கிரம் பாதிக்காது. ஆனா குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் போடுறாங்க பாத்தீங்களா வேக்சின், அந்த வேக்சினை என்னைக்காவது எடுத்து நீங்க படிச்சு பார்த்திருக்கீங்களா? வேக்சினோட அந்த, ஏன்னா நான் அந்த பாவத்தை பண்ணது இல்லை. நான் கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டு கொடுத்துருக்கிறேன். ஆனா நான் அந்த பாவத்தை பண்ண மாட்டேன். நான் சொல்ல குழந்தைங்க இருக்குன்னா நான் போட மாட்டேன், நீங்க போட்டுக்கோங்கன்னு அமுச்சு விட்டுருவேன். அந்த இன்ஜெக்ஷன்லயே வந்து போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கோம்னா 1 கோடி இல்லைன்னா இத்தனை பெர்சன்டேஜ் மெடிசின்ல 1 தவறுகள் வரும். இத நீங்க ஒத்துக்கொண்டுதான் இந்த இதை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. இப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து வேக்சின்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். தெரியலன்னா கூட நான் வந்து என்னன்னு ஒரு சின்ன ஒரு புரிதல், நீ ஃபுல்லா மெடிசினை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நாளைக்கு இனியும் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கூட நீங்க சொல்லுங்க, அந்த டாபிக் எடுக்கலாம். இன்னைக்கு ஏன் நான் வேக்சின்னா என்னன்னு ஒரு சின்ன ஒரு லைன் மட்டும் சொல்லிடுறேன். வேக்சின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கிருமி தான். அதாவது என்னன்னா, அதோடைய சிஸ்டம் எப்படி குழந்தைங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படிங்கிற பேசிக் சொல்லி கொடுத்துறேன். அதனாலதான் நிறைய ஜென்ஸுக்கு தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து வேக்சின் போட ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் அப்பாக்கள்
அம்மாவும் அப்பாவும் சைன் போட்டு கொடுத்தாதான் வேக்சின் போடணும். இது வந்து கவர்மெண்ட் ரூல். ஆனா கவர்மெண்ட் ரூல்ஸ் யாருமே அதிகம் ஃபாலோ பண்றது இல்லை. அவங்க பாட்டுக்கு போட்டு விட்டுட்டு அவங்களே சைனை போட்டு அமுச்சு விட்டுறாங்க. இது பேரண்ட்ஸுகளுக்கு தெரியணும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு மஞ்சக்காமலை வரும் அப்படிங்கறது வச்சுக்கோங்க. அந்த மஞ்சக்காமாலை வரும் அப்படிங்கிறது அந்த ஏதோ ஒரு காரணத்தினால வரும் இல்லையா, வளர்ச்சியிலயோ ஃபுட்லயோ ஏதோ ஒரு விஷயத்துல பஞ்சகாமலை வரும் அப்படிங்கும்போது இந்த ஹெப்படைட்டிஸ் ABC இப்பவே அதை பிரிச்சு போடுறாங்க அந்த மெடிசினை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மஞ்சக்காமலை வரக்கூடிய கிருமி தான் அது. அந்த கிருமிய என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம உடம்புல பதப்படுத்தி ஏத்துவாங்க. அதாவது குழந்தையோட உடம்புல பதப்படுத்தி ஏத்துவாங்க. பதப்படுத்தி ஏத்தும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உள்ள போய் அவங்களுக்கு காய்ச்சல் வரும். காய்ச்சல் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த அனாட்டமி, அனாட்டமினா இந்த உடல் வந்து மிக அழகானது, நுட்பமானது, அற்புதமானது, ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பிரபஞ்சத்துடைய ஒரு பெரிய கிஃப்ட் தான் இந்த பாடி. நீங்க சாதாரணமா உங்க பாடியவோ உங்களையவோ நீங்க கம்மியா எடை போடாதீங்க. ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப பவர், அதுக்கு வந்து நிறைய வர்த் இருக்கு, வேல்யூ இருக்கு. நீங்க சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம உயிரோடு இருந்தாலே நம்ம வர்த்து தான். ஓகேங்களா? இப்ப இந்த உடல்ல வந்துட்டு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிருமி உள்ள வருது. என்ன நோய் வருது? எனக்கு ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோயை இந்த உடம்பு ரத்தம் உருவாக்கி அது மூளையில போய் சொல்லும், இதுல வந்து தேவையில்லாத கிருமி வந்துருச்சு, இத வந்துட்டு நீ வெளியே அனுப்பணும்னு சொல்லி மூளை என்ன பண்ணும்னா ஆர்டர் கொடுக்கும். ஆர்டர் யாருக்கு கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த சக்ராஸ்க்கு கொடுக்கும். 7 சக்ராஸ் இருக்கு இல்லையா, அந்த சக்ராஸ்க்கு தான் வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய, உடம்ப வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் வந்து சக்ராஸுக்கு தான் இருக்கு. அதான் ஹார்மோன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், ஆன்மீக ரீதியா சக்ராஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? இப்ப இந்த சக்ராஸ் என்ன பண்ணும்னா அது ஸ்டிமுலேட் பண்ணி காய்ச்சலா உருவாக்கும். காய்ச்சலா ஏன் உருவாக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிருமியோட, அதாவது இந்த கிருமி உள்ள போய் பல கிருமியா மாறும். பல கிருமியா மாறி சளிங்கிறது உருவாகும். சளிங்கிறது உருவாகும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த கிருமிக்கு மேல சளியா ஒரு விஷயத்த ப்ரொடெக்ஷன் பண்ணும். அதுதான் சளி. சளிய வந்து தயவு செய்து அடக்காதீங்க. சளிய வந்தா வெளியே ஏத்துங்க. வெளியே உள்ள உடம்புல தேவையில்லாத ஒரு விஷயம் வந்துருச்சு, அது வெளியேத்துங்கிறது தான் அந்த பாடி சொல்லக்கூடிய விஷயம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சளிய வந்துட்டு வயிறு வழியா டிசென்ட்ரி மூலியமாவோ யூரின் வழியாவும் அதை வெளியேற்றணும். அது வெளியேறி போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்பு வந்து சுத்தமாயிடுச்சு. நம்ம உடம்பு அடுத்த நாள் நம்ம பிரிஸ்கா இருப்போம். நம்ம 3 டேஸ்க்கு ஆஃப்டர் நம்ம பிரிஸ்கா இருப்போம். அப்ப இந்த வேக்சின்ங்கிறது ஏன் நம்ம உடம்புல குடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் காரணம். என்னன்னா, இந்த மூளை வந்து ஒரு தடவை மஞ்சக்காமால வந்தா, உனக்கு மஞ்சக்காமால வந்தா இந்த சிஸ்டம் இப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மூளை வந்து என்ன சொல்றது, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கும். தன்னை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கும். அதாவது இந்த ரூட்ல எல்லாம் போய் இந்த உடம்ப காப்பாத்திடணும் அப்படிங்கறத வந்து அந்த மூளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நமக்கு ஒரு 18 வயசு ஆகும்போதோ, 20 வயசு ஆகும்போதோ, 22 வயசு ஆகும்போதோ வந்துட்டு நமக்கு ஹெப்படைட்டிஸ் மஞ்சக்காமாலை வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏற்கனவே நம்ம எடுத்திருக்கிறது எவ்வளோ, 3 mg எடுத்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 mg விட கிருமி வந்து ஒரு 5 mg 6 mg இருந்தா மட்டும்தான் அது நம்ம உடம்ப அஃபெக்ட் பண்ணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடியதை விட இது கம்மியா இருந்துச்சுன்னா நம்மள அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? இதுக்குதான் இந்த வேக்சின்ங்கிறத ஏத்துறாங்க. சோ வந்துட்டு இததான் ப்ரூஃப் பண்ணி அவங்க ஏற்றி இந்த மூளை வந்து சிஸ்டமேட்டிக் ஆகட்டும். சிஸ்டமேட்டிக் ஆகும்போது வேக்சின் வந்து எடுத்துக்கிறது நல்லது தானே. ஆனா நல்லதுதான். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து சொல்லுவாங்க இல்லையா, 10 பூ பறிக்கும் போது ஒரு முள்ளு குத்தத்தாப்பா செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தைகள் டாக்டருக்கு இருக்கக்கூடிய
மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேக்சின் மெடிசின் வந்து ரொம்ப விலை கூடுனதுதான். அதையே நம்ம வாங்கி பிரிஸ்கிரைப் பண்ணி அந்த லேப்ல இருந்து கொண்டு வந்து இதை நம்ம டெஸ்ட் பண்ணி இதுக்கு டோசேஜ இப்பெல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா, பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாங்க. ABCDன்னு 3 செக்ஷனா கொடுக்குறாங்க. இதெல்லாம் முதல்ல ஒரு செக்ஷனா கொடுத்தது, இப்பெல்லாம் 3 செக்ஷன் 4 செக்ஷனா கொடுக்குறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டெப்த் இல்ல, அந்த அளவுக்கு உடம்புல வந்து தடம் இல்ல, தடங்கிறது குறைஞ்சிட்டே வருது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சமுதாய சீரழிவு. இதெல்லாம் வந்து என்ன பண்றது, எல்லாரும் ஓடுறாங்க, நம்மளும் ஓடுறோம், வேற வழி இல்ல. ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி வந்துட்டு வேக்சின் எதுக்கு போடுறோம், இது போட்டாச்சுன்னா நம்ம என்னெல்லாம் ப்ரிகாஷன் ஆகணும், அந்த ஃபுட்ல வந்து என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணும், குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும், அதே மாதிரி ஹெவி டோசேஜ் எடுத்த உடனே இப்ப நீங்களே உங்க வீட்லயேவும் அப்புறம் நிறைய வயசானவங்க செய்யற தப்புன்னு நான் சொல்லிடுறேன். இப்ப இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டாலும் ஆயுர்வேத மெடிசன் சாப்பிட்டாலும் என்ன மெடிசன் சாப்பிட்டாலும் அவங்க காலையில மதியம் ஈவினிங் நைட்டு எப்படி கொடுப்பாங்க. கொடுத்தும் போட்டு இப்ப டாக்டர்ஸ் நாங்களே என்ன சொல்லுவோம் தெரியுமா, இது இந்த டயத்துக்கு சாப்பிடுங்க, உங்களுக்கு முடியலன்னா கூட எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, நைட்டு கூட சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது கிடையாது. காலையில சாப்பிடுற மருந்து நீங்க காலையில தான் சாப்பிடணும், அப்பதான் அந்த ஆர்கனுக்கு போய் சேரும். அதே மாதிரி ஈவினிங் சாப்பிடுறதுன்னா ஈவினிங் தான் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடுறதுன்னா நைட்டு தான் சாப்பிடணும். அதுக்கு ஒவ்வொரு டைம் இருக்கு. ஏன் ஒவ்வொரு டைம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய 12 ஆர்கனும் 24 மணி நேரத்துல 2 to 2 hours ஒர்க் அவுட் ஆகும். இப்ப நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க, நிறைய சாதாரண டெத் இருக்கு இல்லையா, வயசானவங்க டெத், நல்ல ஒரு 70 வயசு 72 வயசு 78 வயசு இந்த மாதிரி ஏஜ் ஆகி படுத்த படுக்கையாகி சாதாரணமான இறப்பு அப்படிங்கிறது வரும் இல்லையா, அவங்களுடைய இறப்புங்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 to 5 நடக்கும். அது ஏர்லி மார்னிங், காலையில 3 to 5 6 மணிக்குள்ள டெத் நடக்கும். ஆனா நம்ம வந்து என்னன்னா நம்ம தூங்கிட்டு இருப்போம், நம்ம எந்திரிச்சு அம்மா தாத்தா பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்க போகும்போது அங்க 10 பிராணத்துல 7 பிராணம் போயிருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்பதான் ஓகே உங்க உயிர் போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 to 5ங்கிறத லங்ஸ் வேலை செய்யக்கூடிய டைம். லங்ஸ்னா நுரையீரல். அப்ப மூச்சுங்கிறது தான் அல்டிமேட். மூச்சு நின்றுச்சு அப்படின்னா அங்க 7 உயிர்கள் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். 3 உயிர் இருக்கும், அப்புறம் உடம்புல இருக்கும் 3 உயிர் இருக்கும், அப்புறம் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் போகும். அப்ப அந்த 7 உயிர்களுக்கும் கொடுக்கக்கூடிய எனர்ஜிங்கிறது இந்த 5 பூத சக்தியில இருந்து வருது. இதுல வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிறது என்னது, மண் ஐட்டம், மண்ணு சம்பந்தப்பட்டது. அதாவது நம்ம தாவரமாவோ இல்லைன்னா காயாகவோ பூவாகவோ நம்ம வெஜிடபிள்ஸாவோ எடுக்கிறது எல்லாமே மண், ஸ்டெரைல்ஸ், அரிசி, அப்புறம் பருப்பு ஐட்டம் எல்லாமே மண்ணிலிருந்து விளையிறது தானே, அதுதான் நம்ம அதிகமா எடுத்துக்கிறோம். மண்ணிலிருந்தே தான் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம், கடைசி மண்ணுக்கே தான் போவோம். அதேதான். அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து இருக்கக்கூடிய, நம்ம சொன்னோம் இல்லையா, ஆரம்பத்துல நான் சொன்னதுல இருந்தே நான் முடிக்கவும் செய்யறேன், அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டம். அப்ப சோ அண்டத்தை நீங்க இது பண்ணது. இப்ப நான் இவ்வளவு தூரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது அதிகபட்சமும் லேடிஸ்க்காக தான். ஏன்னா ஜென்ஸுகளுக்கு வெளி நாலேஜ் இருக்கும், அவங்க ஃபீல்டுல வெளியே போறதுனால எடுக்கிறதுனால நிறைய அந்த வெளி நாலேஜ் இருக்கும். நான் சொல்றது இப்ப என்னுடைய மெயின் இதே வந்து லேடிஸ்க்கு. ஏன்னா அவங்கதான் வந்துட்டு என்னன்னா மிச்சம் ஆனா சாப்பிடுறது, நீ சாப்பிடலையாடா அப்படின்னா, நீ சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுட்டை அவங்க விட்டு கொடுப்பாங்க. அது லேடிஸை தவிர வீட்டுல வேற யாரும் பண்ண மாட்டாங்க. தன்னோட இருக்கிற எனர்ஜியை கூட தான் குழந்தைங்களுக்கோ பேரங்குழந்தைங்களுக்கோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த ஃபுட் எனர்ஜி வேஸ்டா போகுதுன்னா வேஸ்டா போட்டோம், நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து இது பண்ணுங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு, இப்ப நான் என்கிட்ட வர குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே மேக்சிமம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து குக்குடு ஃபுட் அலோடு கிடையாது. குக்குடு ஃபுட் ஏன் அலோடு கிடையாதுன்னா, வீட்டுல நீங்க என்னமோ தப்பு பண்ணிட்டு போங்க, உங்களை வந்து நான் வீட்டுல வந்து திருத்த முடியாது. அட்லீஸ்ட் ஸ்கூலுக்கு வர அந்த 5 hours ஆகுதும் அவங்கள நான் கரெக்டா பாதுகாக்கணும் அப்படிங்கறதுனால
தேங்காய், கேரட்டு, கொய்யாப்பழம், கிவி பழம், என்ன ஃப்ரூட்ஸ், என்ன வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. நீங்க என்னைக்காவது உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்க அப்போ பிளே ஸ்கூல் வாங்க. ஏன் குழந்தைங்க, அதாவது அப்போ பிளே ஸ்கூல் வர்ற குழந்தைங்க எப்பயுமே வந்து ஆப்பிள், கொய்யாப்பழம், அது அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம், தேங்காய், மெயினா தேங்காய். என் குழந்தைங்களாம் அழகா தேங்காய் மென்னு சாப்பிடும். அதுல வந்து நட்ஸும் சேர்த்து கொடுப்பேன். நான் எல்லா நட்ஸுமே சேர்த்து அதிகபட்சம் நான் ஸ்கூல்ல அது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பேன். நட்ஸும் சேர்த்து கொடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டுல போனீங்கன்னா மேகி, லொட்டு கண்டதெல்லாம் சாப்பிடாம நம்ம அவங்கள போய் அங்க கரெக்ட் பண்ண முடியாது. ஆனா இங்க நான் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு அதிகபட்சமும் வெந்த ஃபுட்டு கொடுக்கறத விட வேகாத ஃபுட்டை கொடுத்து நாக்க பழக்குங்க. ஏன்னா நாக்குக்கு வந்து நாக்குக்கும் மூளைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. சோ நீங்க குழந்தையில இன்ன ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு 60 வயசானாலும் அந்த ஃபுட்டு சாப்பிட்டா தே ஃபீல் பெட்டர். அவங்க என்ன எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாம ஆகத்தான் செய்யும். காய்ச்சல் வரும், ஃபீவர் வரும். யாருமே வந்து மார்க்கெட்னு கிடையாது. எல்லாருக்குமே வந்து இப்ப இவ்வளவு பேசுற எனக்குமே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுல வரத்தான் செய்யும். அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாக்கணுங்கிறது தான் நமக்கு அறிவு வேணும். அந்த அறிவு இல்லாம நம்ம மறுபடியும் சிக்க கூடாது. அதுக்குதான் ஒரு நிமிஷம் யாரோ வராங்க. வந்துட்டீங்களா? உள்ள வந்துட்டீங்களா? போயிட்டாங்களா? இல்ல, ராஜலட்சுமி மேடம் வெளியே போயிட்டு உள்ள வராங்க போல. ஓகே, ராஜலட்சுமி மேடம் உள்ள வந்துட்டீங்களா? இப்ப யாரும் உள்ள வந்தாங்க, யாரும் தெரியல. ஓகே, இப்ப யார் வந்தீங்க? அம்மா ஒரு சின்ன சந்தேகங்க. நாக்குக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கு சொன்ன மாதிரி கட்ஸுக்கும் அதே மாதிரி குடல் பகுதிக்கும் ஒரு லிங்க் வருந்தானுங்க. நம்ம எந்த உணவா கொடுத்தா அது நுண்ணுயிரிகளா மாற்றி எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு தொடர்பு உண்டுதானுங்க குடல் பகுதிக்கும். ஆமா, கரெக்ட். லங்ஸுக்கு தான் தொடர்பு. லார்ஜ் இன்டெஸ்டைன்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பெருகுடல். பெருகுடல் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிடுற ஃபுட்டு வந்து இந்த தொண்டை நாள வழியா போய் ஃபர்ஸ்ட் ஸ்டொமக்கு போகும். அது போறதே வந்து பெருகுடல் வழியா தான் போகும். பெருகுடல் வழியா போய் ஸ்டொமக்கு போகும். ஸ்டொமக்ல போய் அது அந்த அமிலத்தை வந்து அதாவது அந்த நம்ம உமிழ்நீர்னு சொல்லுவோம் இல்லையா, ஹைட்ரோகிளாரிக் ஆசிட், அது வந்து அதிகமா சுரக்க வைக்கும். சுரக்க வச்சு அதை வந்து அப்படியே மாவு, மிக்சியில மாவு அரைக்கிற மாதிரி அப்படியே அரைக்கும். அரைச்சிட்டு தேவையான உயிர் சக்திய ரத்தம் வந்து உயிர் சக்தி வாங்கும். அதனாலதான் வந்து உயிர் சக்தி வாங்கும். அந்த கெட்டதையெல்லாம் என்ன பண்ணும்னா கிட்னிக்கு அனுப்பும். இப்ப இதுல என்ன பியூட்டினா, நீங்க கரெக்டான நேரத்துக்கு நீங்க ஃபுட்டு சாப்பிடல அப்படின்னா அப்பவும் அந்த ஆசிட் சுரக்கும். ஏன்னா அந்த ஆசிட் நீங்க எப்படி மூச்சு இழுத்து விடுறீங்க, உங்ககிட்ட கேட்டா மூச்சு இழுத்துட்டு விழுகுது, அது வாட்டி மூச்சு இழுத்து விடுது இல்லையா, அதே மாதிரி நம்ம உடம்புலயும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆசிட் சுரக்கும். அந்த ஆசிட் சுரந்து அந்த ஆசிட்டுக்கு நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னா அது என்ன பண்ணும்னா அதுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு முடியாது. அப்ப அது வாயுவா மாறும், கேஸா மாறும். கேஸா மாறி அதே ஹோல் மூலியமா தான் வரும். போய் கரெக்டா போய் கிட்னி வழியா போய் அது வந்துட்டு மலக்குடல் வழியா வெளியே வரும். அப்ப அது கேஸாவோ வந்துட்டு புளிச்ச ஏப்பமாவோ மேலேயும் வரும், கீழேயும் வரும். கேஸா அது வெளியே போகத்தான் செய்யும். அதனாலதான் இப்ப சின்ன குழந்தைல எல்லாம் வந்துட்டு கீழே ஆசன வாயுல கேஸ் போகாது அதிகபட்சம். கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் ஏஜ் ஆகத்தான் ஆசன வாயு வழியா கேஸ் போகிறது, புளிச்ச ஏப்பம் வர்றது. இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா உடல்ல நிறைய வாயு மிக்ஸ் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த விஷயமும் அது வாயுவாதான் மாறும், காற்றாதான் மாறும். ஏன்னா இந்த உலகமே காற்றழுத்தம் சொல்லுவாங்கல்ல, இதே பொய்யடா, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றெடுத்த பையடான்னு சொல்லுவாங்கல்ல. காற்றுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் புதன் நல்லா இருக்கிறவங்க அழகா இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் காரணம். சார் சொல்வார் இல்லையா, சந்திரன் இருந்தா அவங்க நல்லா இருப்பாங்க, அதுவும் புதன் நல்லா இருந்தா அவங்க, புதனும் சந்திரனும்
இருக்கிறவங்க அழகா மட்டும் இல்ல, அழகா இருக்கணும்னா என்னவா இருக்கணும்? கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கிறவங்க தான் அழகா இருக்க முடியும். சோ வந்து அந்த புதனுக்கும் சந்திரனுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த இது சந்திரனை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புதன் வந்து புத்திகாரகன்னு சொல்லுவோம். ஆனா அது வந்து உடலுக்குமே இது கொடுக்கும். ஏன்னா அந்த இளமை தோற்றத்தை கொடுக்கறதுக்கு ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப ஆரோக்கியமா இருக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். இல்லைன்னா புதனோட கர்மா வேலை முடிச்சுட்டு வந்துருக்கணும். இப்ப அதுதான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்குண்டான பதில் வந்து லங்ஸுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. அப்ப இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனை நம்ம நல்லா வச்சுக்கணும், எனர்ஜியா வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றணும். எப்படி வெளியேற்ற முடியும்? நமக்கு பசிங்கிறது உடல்லயே பல வகையான பசி, பல வகையான தாகம் எல்லாமே உண்டு. ஏன்னா நம்ம லௌகிக வாழ்க்கையில இருக்கிறோம். ஓகேங்களா? அப்ப நமக்கு எல்லாமே வேணும், எல்லா விஷயமும் வேணும். சாப்பிடுற ஃபுட்டு எப்படி வேணுமோ அதே மாதிரி கிளீன் பண்ணும் போதும் எப்பயுமே ஒரு வாரத்துக்கு தினம் 2 முறை மோஷன் போகணும். காலையில ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை, 2 முறை மோஷன் போகணும். அதே மாதிரி வாரத்துக்கு 2 முறை இந்த உடம்புல வாஷ் அவுட் பண்ணணும். வாஷ் அவுட் பண்ணா நல்லா எண்ணெயெல்லாம் வச்சு நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு இது பண்ணணும். அதே மாதிரி மாத 2 முறை தான் செக்ஷுவல் வச்சுக்கணும். ஆக்சுவலா அது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஆக்சுவலா மாதம் 2 முறை தான் அது எந்த ஏஜா இருந்தாலும் வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப யங் ஏஜா இருந்தா அது வேற விஷயம். ஆனா ஒரு 40+ போன ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மாதம் 2 முறை. ஆனா மாதம் 2 முறை வைக்காதவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு வேற மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பா மாதத்துக்கு 2 முறை இல்லைன்னா 1 முறையாவதும் வயிற்ற கிளீன் பண்ணணும். அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு பட்டினி கிடக்கணும். அதைத்தான் இவங்க முஸ்லிம்ஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணுவோம்னா 1 மாசம் ஃபுல்லா பட்டினி கிடப்பாங்க. நம்மளால 1 மாசம் ஃபுல்லா பட்டினி எடுக்க முடியலனாலும் என்ன பண்ணலாம்னா அந்த தண்ணி விரதம், நீர் விரதம். இப்போ ஒரு பேஷண்ட் இன்னைக்கு வந்துட்டு போச்சு. அது பேஷண்ட் தான். அவங்க ரொம்ப வருஷமா என்கிட்ட ஒரு 3-4 வருஷமாவே எங்கிட்ட வராங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வீட்டுல அவங்க வீட்டுக்காரரு அவங்க பையன் எல்லாம் சொல்ற பிச்சு கேட்டு ஒரு ரெடி ஆயிடுச்சு. இப்பதான் நமக்கு ரொம்ப முடியவே முடியல, ப்ளீடிங் அது இதுன்னு நார்மலா போகுதுங்க. இப்ப என்கிட்ட சொல்ற பேச்சு கேட்டு ஃபுட்டு அதெல்லாம் கேட்டு இப்ப கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு. அப்ப செலவு இப்படிதான். அடிபட்டதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து அதுக்கு சொல்யூஷன் பார்ப்பாங்க. நோய் வந்ததுக்கு அப்புறம் சொல்யூஷன் பார்ப்பாங்க. அந்த கர்மா அனுபவிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு சொல்யூஷன் பார்க்கறவங்க தான் நிறைய பேர். ஆனா முன்னாடியே நம்மளுடைய அந்த சிஸ்டம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷன் ஆயிக்கலாம். நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஓ இது இப்படி நடக்கும், ஓகே நம்ம இத தாண்டிடலாம். அதாவது எப்பயுமே வந்து என்னன்னா பிரச்சனை ஆல்வேஸ் வரும். வாழ்க்கையில உடல் ரீதியாவோ எல்லா ரீதியும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்ளம்ஸே வரலைன்னா தான் நம்ம வந்து தண்டமா இருக்கிறோம்னு அர்த்தம். நமக்கு வரத்தான் செய்யும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அதை எப்படி நம்ம வந்துட்டு தன்வசப்படுத்திக்கிறோம், நம்ம வந்து அதை எப்படி பாசிட்டிவா மாத்தி நம்ம வாழ்க்கையை கொண்டு போறோம் அப்படிங்கறதுலதான் நம்மளோட சக்சீட் இருக்கு. இதேதான் உடம்புக்கும். இது பிசினஸ்க்கு மட்டும் இல்ல, உடம்புக்கும் இதேதான். உடம்புக்குள்ள நோய்களும் அட்டாக் ஆகிறது, வெளியிருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரத்தான் செய்யும். அதுல இருந்து நம்மள வந்து ப்ரிகாஷன் ஆயிக்கணும். வந்துருச்சுன்னா அது எந்த ரூட்ல போய் நம்மள மினிமம் கேரண்டின்னு சொல்லுவோம்ல, மினிமம் கேரண்டியா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதுல நம்ம வந்து எந்த ரூட் எடுத்தா நம்ம வெளியே வரலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கெல்லாம் வந்து இந்த ஜோதிடம் நல்லா உதவும். இப்ப நம்ம திதியோகரணத்துல வந்து சார் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பிரபஞ்சத்துடைய அந்த சூட்சமத்தையாக அவர் அந்த முடிச்சியாக அவுத்து தர்றாரு. நம்ம எவ்வளவு தூரம் பயணிக்கிறோங்கிறத பொறுத்து நம்ம அதை அடையலாம். அப்புறம் எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு அப்படி இருக்க. குரு சமர்ப்பணம். குரு சமர்ப்பணம்னா என்னன்னா நம்ம மாதா பிதா குரு தேவா
அப்ப இந்த குருங்கிறவங்க தான் தெய்வத்தையே காமிச்சு கொடுக்குறாங்க. அப்ப இந்த குருங்கிறவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அத நம்ம ஆராய்ச்சி பண்ணி அத எதிர்க்கிறது, அதுக்கு இப்படி பண்றது, அத நம்பிக்கையின்மையாம ஆக்குறது, அது பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த நம்பிக்கை தான் குருத்துவம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, குருத்துவம் இருக்கா உனக்கு? ஏன் திட்டுவாங்க பெரியவங்க சின்ன பிள்ளைங்க திட்டுவாங்க, குருத்துவம் இருக்கா உனக்கு, சொல்ற கேக்குறியா நீ அப்படின்னு. ஏன்னு கேட்டா ஒரு அப்பங்காரன் ஒரு அம்மாக்காரி ஒரு விஷயத்த செய்யாத அப்படின்னு சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தைக்கு குருத்துவங்கிற ஒரு விஷயத்த மண்டையில ஏத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் தெரியுமா? அப்பா என்ன சொல்றதோ அப்படியே இருக்கும், அம்மா என்ன சொல்றதோ அப்படியே இருக்கும், குருமார்கள் என்ன சொல்றாங்க அது அப்படியே இருக்கும். அது கரெக்டான பாதைக்கு போயிடும், அதோட வாழ்க்கையை கரெக்டா எடுத்துட்டு போயிடும். இதுக்குதான் இந்த சின்னதுல இருந்தே நம்ம பசுமருத்தாணி போல அந்த குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும், அதை சொல்லி கொடுக்கணும். இப்ப இந்த அந்த ஈகோ நமக்குள்ள 1000 இருக்கட்டும், அது வேற விஷயம். நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு, நமக்குன்னு ஒரு கௌரவம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம இருக்குன்னு நினைச்சிட்டோம், அது வேற விஷயம். அது நம்ம ஒரு நிலை அடைஞ்சிட்டோம்னா நமக்கே தெரிஞ்சிடும் நம்ம ஒண்ணுமே இல்லை, இவ்வளவு பெரிய இதுல நம்ம வெறும் தூசிங்கிறது நமக்கு அப்புறம் புரிஞ்சிடும். அது நமக்கு ஒரு நிலை வரணும், நமக்கு அந்த இடத்த அடையற மட்டும் நம்ம இந்த காமம் குரோதம் இது எல்லாத்தையுமே மாற்றிதானே வரணும். நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்கிறோம், நமக்கு இதெல்லாம் வேணும். காமம் வேணும், தாகம் வேணும், குரோதம் வேணும், ஆசைகள் வேணும், விருப்பங்கள் வேணும். ஏன்னா நம்ம இருக்கிறது லௌகிக வாழ்க்கை, இதெல்லாம் வேணும். இது இருந்தாதான் நான் ஓட முடியும், இது இருந்தாதான் என்னை தள்ளும். இப்போ எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு நிக்க நேரம் கிடையாது. ஆனா ஸ்டார் 9:20 தான் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, ஸ்ரீதேவி இன்னைக்கு கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் நீ எடுத்துறேன்ட்டு. நான் எடுக்கிறதா? ஓகே அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் ஃபார்ம் இது போட மாட்டேன், ஜாதகம் அதிகபட்சம் போட மாட்டேன். ஏன்னா அவருக்கு தான் அப்ரூவ் பண்ண முடியும், எனக்கு மெடிக்கல் ரீதியாக அவ்வளவுதான் தெரியும். யாரும் அவுட்லைன் போடுறீங்க, யாரும் ஸ்பீக்கர் ஆன் பண்றீங்க, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிக்கோங்க. எக்கோ அடிக்குது. ஓகே, இப்ப சரியாயிடுச்சு. அப்ப என்ன பண்றது அப்படின்னா அப்புறம் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு ஒரு பேஷண்ட் அவங்கள நான் 2 மணிக்கு வாங்கினேன், எனக்கு இப்பவே நுணுக்கம் அப்படின்னு. அதுலயும் ஒரு நுணுக்கம் இருக்குது, என்னன்னா இந்த டயத்துக்கு தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்கள 10:30 வர சொல்லி கடற்கடனை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறமா கிளாஸ் எடுக்கிறேன். இப்ப இதே சொல்ல வந்தேன் அப்படின்னா அதனால நீ ஃபுல்லா மருத்துவத்தை பத்தியே பார்த்தாச்சு. இது எல்லாமே நான் எல்லாத்துலயும் அங்கங்க தொட்டிருப்பேன், எல்லாத்தையும் ஒரு ஃபுல்ஃபில்லா ஒரு டீப்பா எடுத்துக்க மாட்டேன். ஆனா டச் பண்ணி கொடுத்துருப்பேன், எல்லா விஷயத்துலயுமே ஒரு டச் பண்ணி கொடுத்துருப்பேன். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல யூசேஜாவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சார் எடுக்கக்கூடிய இந்த உயர்நிலை வகுப்பு எப்படி நம்ம பிரசன்ன வகுப்பை சாருக்கிட்ட கேட்டு அந்த இதை வாங்கணுமோ, ஏன்னா பிரசன்ன வகுப்பை என்கிட்ட பர்சனலா சொன்னவங்களே உண்டு. பிரசன்ன கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நான் பிராக்டிஸ் பண்ணி நிறைய ரிசல்ட் எடுத்து என் குடும்பத்தை கரெக்ட் பண்ணி இருக்கிறேன்னு சொன்ன சீனியர்ஸ் இருக்கிறாங்க, இப்ப கூட கிளாஸ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சீனியர் கேட்டகரியில எப்படியோ ஆண்டவ முடித்த நம்ம வந்துட்டோம். சோ நம்ம ஒரு குழுவா தான் நம்ம பயணிக்கணும். நம்மளுடைய ஆராய்ச்சிங்கிறது குழுவா பயணிச்சு நம்ம அதை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகும்போதுதான் இப்போ இதுல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு, ஏன்னா சார் நம்மள எல்லாத்தையும் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு, உள்ள விட மாட்டாரு, எல்லாத்தையும் உள்ள வாங்க அப்படின்லாம் இது பண்ண மாட்டாரு. ஆனா அவரை பக்கத்துல நெருங்குற அளவுக்கு நம்ம போயிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் இதை விகசிப்பிக்கணும். அதாவது திதியோ கர்ணத்தோட இந்த மெத்தடாலஜியை இன்னும் நம்ம இப்போ இந்த டீம்ல இருக்கிறவங்க கொஞ்சம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பாத்துக்கிறாங்க, சாஃப்ட்வேருக்கு கொஞ்சம் இது பண்றாங்க, அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல பண்றாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இப்ப அதுக்கு நம்ம கண்டிப்பா ரெவியனுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா ரெவியனா தான் நம்ம எல்லாத்தையும் ஒரு அறிமுகப்படுத்தி நம்ம சாருகிட்ட
இவ்வளவு பெரிய ஒரு இது இருக்கு. ஏன்னா எந்த குருமார்களும் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் நிறைய குருமார்களை பார்த்திருக்கேன். நான் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எனக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு எங்களுக்கு தான் தெரியும். நான் டெல்லியில போய் படிச்சிருக்கேன். அக்குபஞ்சர்ல எம்டி முடிச்சது நான் டெல்லியில போய் படிச்சேன். ஹிந்தில தான் நான் இதை முடிச்சேன். ஹிந்தி இங்கிலீஷ்ல தான் நான் இதை முடிச்சேன். அதுல வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப நான் திதியோகரத்துல வந்ததுக்கு அப்புறம் இது ரெண்டும் இணைச்சு நான் வந்துட்டு ஆராய்ச்சி பண்றேன். பேஷன்ஸை வச்சு எடுத்து பிராக்டிஸ் பண்றேன். ஆனா ஒரு சின்ன சின்ன சூட்சமத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு மெடிக்கல் ரீதியா வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்கிறோம்னு எங்களுக்கு தெரியும். ஆனா சாரு இப்படி அவரோட டெக்னிக்கல்ல என்னெல்லாம் அவர் நினைக்கிறாரோ அது அப்படி தான் குழந்தைங்க சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி குரு அமைஞ்சதே நமக்கு பெரிய விஷயம். இப்ப நான்லாம் வந்து சாரோட வீடு வரை போறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. நான் போறேன். உங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு தெரியல. ஆனா உங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு சார் அட்டென்ஷன் கொடுப்பாரு. அப்போ எந்த விஷயமே இப்போ விஜயகாந்த் எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஆத்மா, ஆனா அவங்க இருக்கும்போது எந்த சினிமா நடிகனும் அவனை வந்து பிரைஸ் பண்ணும். அது அப்படிதான் எப்பயுமே இருக்கும்போது அதோட கண்ணு இருக்கும்போது கண்ணோட அருமை தெரியாதுங்கிற மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து இதுல கேட்டு டிஸ்கஷன் பண்ணி நம்ம அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணும், அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகணும். ஏன்னா நம்ம இழுத்துட்டு போறதுங்கிறது சாதாரண கூட்டம் கிடையாது. இப்ப நான் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் உயரம் பறந்தாலும் நான் கடுகாக முடியாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு குடும்ப கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாட்டை தாண்டி நான் வெளியே வர முடியாது. ஆனா நீங்க இங்க இருக்கிற அவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்ல போனா அக்குபஞ்சர் படிக்க காரணமே என் பையன்தான். என் பையனுக்கு வந்து விரல்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவனுக்கு மூளையில வந்தக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைல இது வந்துச்சு. இது ஏன் வந்துச்சுன்னு சொல்லி இதற்கு நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போன போதுதான் இந்த அக்குபஞ்சர்ங்கிறத படிச்சு இதுல தெளிவு தெரிஞ்சாதான் இவனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுங்கிற கட்டாயத்துல நான் அதை ரொம்ப படிச்சேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 36 வயசுக்கு மேல ஒரு விஷயத்த படிக்கணுங்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆனா ராப்பகலா வந்து படிச்சேன். அது படிச்சதுனால என் பையனுக்கோசரம் தான் நான் படிச்சேன். ஆனா இன்னைக்கு என்னன்னா இப்ப என் பையன் இல்லை, இப்ப எனக்கு எல்லாருமே என் பையங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். நான் பெத்தா மட்டும்தான் என் குழந்தையா, எல்லாமே என் குழந்தை மாதிரிதான். சோ நமக்கு தெரிஞ்ச அந்த நல்ல விஷயத்த அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து ஒரு வழிபடுத்தணும் அப்படின்னு. ஆனா என்னை விட ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறவராக்கும் சாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா நானாவது ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறேன், சார் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு. அவர் வந்து உங்களை மட்டும் இல்ல காப்பாத்துறாரு, உங்க குலத்தையே காப்பாத்துறாரு. சாதாரண விஷயம் கிடையாது. அதனால அத வந்துட்டு நீங்க, ஏன்னா நம்ம இப்பதான் உயர்நிலை வகுப்புல அவர் செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க. இதுலயே நிறைய பேரு பாவகட்டத்தை எடுக்கிறீங்களா அப்படின்னு வேற ஒருத்தர் கேட்டாரு. அவங்க எல்லாம் வந்துட்டு இன்னும் நிறைய படிக்கணும். சார்ட்ட வந்து சாரோட வீடியோஸ் இருக்குது, மருத்துவ ஜோதிட வகுப்பு இருக்குது, திருமண பொருத்த வகுப்பு இருக்குது, திதியோகாரண சூட்சும வகுப்பு இருக்குது. அந்த வகுப்பை வாங்கி ராகவேந்திரன் சார்ன்னு நினைக்கிறேன், அவர் வந்து அன்னைக்கு கிளாஸ்ல கூட கேட்டாரு, பாவ வகுப்பு பாவமா போடுறீங்கன்னு. அப்ப சார் சொன்னாரு, நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா பழகணும்னு கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, எங்களை மாதிரி சீனியர்ஸ்ட பேசி அதோட விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு குழுவா தான் பயணிக்கிறோம். சோ வந்து எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் என்ன ஒரு இதா இருந்தாலும் நம்ம கதவை தட்டி கேட்கறதுலயோ, ஏன்னா கடவுளே என்ன சொல்லியிருக்காருன்னா, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இதுல இருக்கிறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உதவிங்கிறதும் எந்த விஷயங்கிறது கேட்காம செய்யக்கூடாது. இது நம்மளோட ஒரு தர்மம். ஏன் தர்மம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இப்ப என்னோட குருவே எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் என்னன்னா, நீ வந்து ஒரு உதவிங்கிறது கேட்டா மட்டும்தான், இல்லைன்னா எனக்கு இது நீடு, உதவின்னு கூட இல்லை, எனக்கு ஒரு நீடு, எனக்கு இது தேவை, எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா மட்டும்தான் நம்ம சொல்லி நம்ம அதை வந்து கொடுக்கணும். இது வந்து படிப்புக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்கும். அதனாலதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, தட்டுக்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்க கேட்கணும், என்ன வேணுமோ கேளுங்க, எவ்வளவு வேணாலும் உயர பார்க்கலாம். அதுக்கு நம்ம எல்லாருமே இது ஒரு கோஆர்டினேஷன் தான், ஒரு கோஆர்டினேஷனா
நம்ம வந்து தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறது, இதை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறது, இப்படி போகும்போது நம்மளுடைய பயணமும் நம்மளோட அடுத்த சந்ததிகளுடைய பயணமும் ரொம்ப சேஃப்டியா இருக்கும். நான் கூட இப்ப நான் ரீஎன்டர் ஆகிறேன் பிசினஸ்குள்ளார, அடுத்த ஒரு இதுக்குள்ளார வரேன். இந்த நவம்பர்ல தான் வரேன். ஏன் வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பையனுக்காக வரேன். என் பையனுக்குன்னு ஒரு ரோடு போட்டு கொடுக்கணும்னு என் மைண்ட்ல வந்துருச்சு. அப்ப இனி இருக்கிற 10 வருஷம் அப்படிங்கறது அவனுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணணும், அவனை ஒரு இது பண்ணணுங்கிறது என்னுடைய நோக்கம். என் நோக்கத்தை நோக்கத்தை நோக்கி நான் ஓடுவேன். இது என்னுடைய நோக்கம். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல், இந்த மாதிரி கோலை வச்சுட்டு நம்ம ஓடும் போதுதான் அதை அடையலாம், அடையாம போகலாம், அது ஆண்டவனோட இடத்துல. ஆனா நம்ம அடையறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணும்போது நமக்கு அது சரியான ஒரு தெளிவு வரும். ஓகேங்களா? டைம் என்னாச்சுன்னா 12:40 ஆச்சுங்கம்மா. 12:40. ஓகே ஓகே, சரி. அப்போ நான் லேட்டா தான் கிளாஸ் எடுத்தேன். அதனால யாருக்காவது இது வந்து இப்போ கிளாஸ்ல கேட்கறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷனா இருக்குது அப்படின்னா கூட டைப் பண்ணுங்க. டைப் பண்ணியோ இல்ல வாய்ஸ் மெசேஜாவோ வந்து குரூப்ல போடுங்க. குரூப்ல போட்டு நிறைய டிஸ்கஷன் கேட்டன குரூப்ல போட்டா கண்டிப்பா நானோ சாரோ வீணா மேடமோ ஆன்சர் பண்ண மாட்டோம். அப்புறம் இப்போ ராமமூர்த்தி வந்துட்டு அப்படி நானோ சாரோ ராமமூர்த்தியோ வீணா மேடமோ நாங்க 4 பேருமே வந்துட்டு அதுல ஆன்சர் பண்ண மாட்டோம். ஏதோ இந்த இப்ப கோவில் அர்ச்சகரோட நம்பர் கேக்குறீங்க, அந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்கன்னா ஓகே. கான்செப்ட் ரீதியா நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அது ஒரு அந்த கான்செப்ட் ரீதியா கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயத்துடைய வாசல் வர நீங்க போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப அது திறந்து கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. கண்டிப்பா சார் கண்டிப்பா அது திறந்து கொடுப்பாரு. அப்ப அது என்னன்னா, நீங்க அந்த கான்செப்ட் ரீதியா நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா அது ரீதியா அடுத்த கிளாஸ் சார் எடுப்பாரு. இப்ப கூட மருத்துவத்துல எவ்வளவு அழகா சொல்லி தராரு பாத்தீங்களா? மேடம் எடுத்தாங்க. எப்படி நட்சத்திரத்துடைய அமைப்பை எடுத்திருப்பாங்க. நட்சத்திரம்னா இது அப்படிங்கிற அந்த பேஸ் எடுத்திருப்பாங்க. அது சார் எடுத்த கான்செப்ட். ஆனா சார் எடுத்ததை இவங்க கம்பைன் பண்ணி கரெக்டா ஒரு நட்சத்திரம்னா இது இதோட தன்மை அப்படிங்கறத அவங்க மண்டையில ஏத்தி விட்டாங்க. மேடம் வீணா மேடம் ஏத்தி விட்டாங்க. இப்ப சார் வந்து அந்த நட்சத்திரம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறதுதான் சார் எடுக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப வந்துட்டு உங்களுக்கும் இந்த புரிதல்ல உங்களுக்கு என்னெல்லாம் நீட் இருக்கு, உங்களுக்கு என்ன சந்தேகம் வருதோ அத வந்து நீங்க குரூப்ல போடுங்க. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி எஸ்பி கிளாஸ் இப்ப நீங்க ஈவினிங் வந்து சார் எடுப்பாரு. சார் வந்துட்டீங்களா சார்? சார் 1 hour கழிஞ்சு வரு அப்படின்னாரு. அப்படி வரலன்னா 1.5 hourல நீ கிளாஸ முடிச்சிரு அப்படின்னாரு. சார் அப்ப இன்னும் சார் வந்துட்டாருங்களா? சார் வந்தது தெரியுதா? என்ன சார் வந்தது தெரியுதா? தெரியல. சார் வரல. பாண்டியராஜன் சார் வரல. இப்ப டைம் வந்து நீங்க ஒரு ஜாதகம் போட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பஞ்சபூத தத்துவத்துக்கும் இதுக்கும் உண்டான எல்லா அந்த அங்கங்க தொட்டிருப்பேன். விஷயத்தோட அங்கங்க விஷயத்த தொட்டிருப்பேன். அதோட டீப் வந்து நான் இன்னும் டீப்பா எடுத்து கொடுக்குறேன். இது வந்து எப்படின்னா எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல இருந்து யோசிக்கணும், அந்த இடத்துல இருந்து யோசிக்கணும். இப்ப நான் அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் வந்து டாக்டரா பேசுறேங்கிறத விட நான் ஒரு பேஷண்டா இருந்து வந்ததுனால எனக்கு அதோட என்ன கஷ்டங்கிறத புரிஞ்சதுனால நான் வந்து அந்த இடத்துல இருந்து சொன்னேன். நான் இன்னும் ரொம்ப டெக்னிக்கலாவோ இதுவா சொல்ல, அது உங்களுக்கு தேவையும் படாது. அதனாலதான் இனி இன்னும் ஒரு கிளாஸ் வரும்போதோ இந்த ஆர்கன்ஸுக்கும் இந்த கிரகத்துக்கு உண்டான இணைவு அது எப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, அந்த காம்பினேஷன்ஸ் வந்து நமக்கு என்னென்ன நோய்களை கொடுக்கும், அதுக்கு நம்ம என்ன மெடிசின்ஸ் எடுத்தோம்னா
நமக்கு அந்த டிரான்சிட்டுக்கும் நமக்கும் உண்டான அந்த அந்த காம்பினேஷன் அப்படி நிறைய வரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம இன்னும் நிறைய ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம சீனியர் கேட்டகரியில இருக்கிறோம். ஆனா நம்ம இன்னுமே நல்லா இதை வந்து எடுத்துட்டு போறோம். ஓகேங்களா? வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம். நான் சொன்னது சோழிராஜனா புரிஞ்சுதானா? அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் லங்ஸ் புரிஞ்சுதுங்க. ஏன்னா நம்ம உணவு வந்து நல்ல உணவு சாப்பிட்றோம்னா, பாரம்பரிய உணவு சாப்பிட்றோம்னா, நாக்குல பட்டோம்னா மூளைக்கு போய் குடலுக்கு தான் அந்த லிங்க் போகும். குடல் சந்தோஷப்படும், நுண்ணுயிரி எல்லாம் சந்தோஷப்படும்னு ஒரு இது கான்செப்ட். அதுதான் உங்களை கேட்டேன், வேற ஒன்று. அதே மாதிரி தப்பான மசாலா உணவு போனாலும் அது துடிக்கும். இது எப்படி நம்ம செரிக்க வைக்க போறோம், அந்த கான்செப்ட் தான் கேட்டேன். கண்டிப்பா. ஏன்னா அந்த லங்ஸுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைன் பக்கம் பக்கம் தான் இருக்குது. அதே மாதிரி லங்ஸுக்கு வந்து ரெண்டு அறை இருக்கும். பீரோக்கு 2 அறை இருக்கிற மாதிரி ஒண்ணுல திரவம் இருக்கும், தண்ணி இருக்கும். இன்னொன்னுல வந்து ஒண்ணுல 3 அடுக்கு இருக்கும், ஒண்ணுல 2 அடுக்கு இருக்கும். இதுதான் நம்ம காற்றை வந்து சுழற்சி பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புறது. இது மூளை, இது ஃபர்ஸ்ட் போறது மூளைக்கு தான். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா மூளை உயிரோடு இருந்தாலும் கை காலுக்கு போகக்கூடிய எனர்ஜி எல்லாம் கம்மியானாலுமே மூளைக்கு ரத்தம் ஓடிட்டே இருக்கும். அப்ப சொல்லுவாங்க, ஆள் உயிரோட தான் இருக்கிறாரு, பல்ஸ் இறங்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா மூளைக்கு போகக்கூடிய அந்த உயிர் சக்தி மட்டும் போயிட்டே இருக்கும். மூளை நின்னா மட்டும்தான் அந்த டெத்துன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த 2 days, அந்த லாஸ்ட் அந்த 2 days 48 hours இந்த மாதிரி இருக்கிறத வந்து நான் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம், கிளாஸ் நான் வரேன், நான் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். அப்போ வந்துட்டு அந்த லங்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த காற்றோட வந்து உயிர் சக்திங்கிறது மூளைக்கு போறதுல வந்து கடைசி விஷயம் வர ஓடிட்டே தான் இருக்கும். அதனாலதான் படுத்த படுக்கையா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இது வந்துட்டு இப்ப எங்க ஊர்ல எல்லாம் ஒரு தாத்தா இருக்கிறாரு. அவர் வந்து காலில நாடி பிடிச்சு பார்ப்பாரு. காலில நாடி பிடிச்சு பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த பாடி வந்து 10 நாள் தாங்கும், 1 மாசம் தாங்கும், 2 நாள்ல போயிடும், 1 நாள்ல போயிடும். ஏன்னா நல்ல விஷயம் எல்லாம் வைப்பாங்கல்ல, கல்யாணம் காது குத்தெல்லாம் வைப்பாங்க. அப்போ வயசானவங்க யாராவது படுத்து படிக்கையா இருந்தாங்கன்னா ஏதோ ஆயிடுச்சுன்னா இந்த விஷயம் அப்படியே நின்றும். கல்யாணம் காலத்துல 3 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி பத்திரிகை கொடுக்கறது வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து இதைதான் கணக்கு பண்ணுவாங்க. ஐயோ வீட்டுல பெரியவங்க இப்படி ஆகுமே, நம்ம பழிச்சு பார்த்தா சொல்லுவாங்க, இல்லப்பா இது 3 நாள் ஆயிடும், 4 நாள் ஆயிடும்னா அதுக்கப்புறமா நல்ல விஷயம் வைப்பாங்க. இது வந்து என்னன்னா அந்த மூளைக்கு போகக்கூடிய அந்த உயிர் சக்தியோட ஆற்றல். இது வந்து நம்ம எவ்வளவு தூரம் ஆகாஷ எனர்ஜி நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து அந்த பவர் கூடும். அதனாலதான் சொல்றோம் நல்லா தூங்கணும். தியானங்கிறதே தூக்கம் தான். நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன தியானம், யோகா எல்லாமே என்னன்னா நீங்க வந்து இந்த மாய உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தையோ இல்ல டெய்லி ரொட்டேஷன்ல இருக்கக்கூடிய விஷயத்தையோ எல்லாத்தையும் விட்டு போட்டு அமைதியா எதை பத்தி சிந்தனை இல்லாம எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இந்த உலகமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் லேடிஸ் எல்லாம் எஸ்பெஷலி நினைப்பாங்க, நான் இல்லைன்னா இந்த வீட்டுல ஒரு துரும்பு இருந்து அங்க போகுமான்னு. அவங்க இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அங்க என்ன நடக்குமோ அது நடக்குங்கிறது அவங்க நினைச்சுக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய படைப்பை அப்படிதான் ஆண்டவன் படைச்சிருக்கான். அந்த மனபலம் இருக்கிறதுனாலதான் ஒரு லேடினால ஒரு வீடு மட்டும் இல்ல எந்த விஷயத்தையும் ஆளுமை பண்ணக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க நினைக்கிறதே வந்து அது மட்டும் தன்னோடது நினைக்க மாட்டாங்க, அந்த மொத்த விஷயம் தன்னோடது நினைக்கிறதுனாலதான் அவங்க அதை வந்து இழுத்து கொண்டு போவாங்க. அந்த மனபலமும் அந்த போக்கஸும் அவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் அந்த லேடிஸை விட ஜென்ஸுக்கு சைக்காலஜி பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம இனி வேற வேற விஷயங்களை படிக்கலாம். இப்ப அண்ணா சொன்னதுக்கு நான் வேற ஒரு ஆங்கிள் எடுத்துட்டு போயிட்டேன். நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம இன்னும் படிக்க வேண்டியதும் டிராவல் பண்ண வேண்டியதும் நிறைய இருக்குது. அனுபவமே சிறந்த டீச்சர், வேற யாருமே சிறந்த டீச்சர் இல்ல. இருக்கிறதுலே அனுபவம் தான் மிக சிறந்த ஆசிரியர். சோ எல்லா அனுபவங்களையும் நல்ல அனுபவங்களையும் நீங்களும் பெறணும், நானும் பெறணும். அதனால இந்த பிரபஞ்ச சக்தியை நான் கேட்டுக்கொண்டு எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கங்கம்மா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ்.